World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கருத்தரங்கம் இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் முதல் மத்திய பேச்சாளராக இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று வழிநடத்தி வருகின்ற ஜெகத்குரு தங்கராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராகவும் தலைமை பேச்சாளராகவும் உங்களுக்கு பேச இருக்கிறார். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரத்தின் அடிப்படையில் ஜாதக திறவுகோல் என்ற தலைப்பில் அவர் நம்மளிடம் கலந்துரையாட இருக்கிறார். இந்த ஏஜேஎஸ் அப்பா ஜோதிடம் அப்படின்னா, அப்பா ஜோதிட சூத்திரம் என்பது பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக ஐயா அவர்கள் அவருடைய பாணியில் உருவாக்கி அவர் நடைமுறையில் அனுபவப்பட்டு எடுத்து வந்த விஷயங்களை நமக்காக என்று ஒரு மணி நேரம் பேச இருக்கிறார். ஐயா அவர்களை தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். சாஸ்திரம் அறிந்த அநேகருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து உலகமெங்கும் உள்ள ஜோதிட பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கூட நாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கங்கள், வாழ்த்துக்களும் கூட. ஜோதிடம் என்பது முதலில் எங்கிருந்து தோன்றியிருக்க வேண்டும்? வேதத்திலிருந்து தோன்றியது. வாஸ்து சாஸ்திரமாகட்டும் ஜோதிட சாஸ்திரமாகட்டும் வேதத்திலிருந்து தோன்றியது. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. வேதத்திற்கே கண் என்றால் அந்த கண்ணானது இந்த உலகத்திற்கு கண்ணாகத்தானே இருக்க வேண்டும். வேதத்தின் கண் என்றால் அந்த வேதம் உருவகப்படுத்தப்பட்டது. வேதத்திற்கு கண் என்றால் மனித உருவத்தை, வேதத்தை மனித உருவமாக பாவித்தால், தலை முதல் அப்படியே கால் வரைக்கும் மனித உருவமாக பாவித்தால், அதிலே கண்களை போன்று ஒளி கொடுக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய கண் இருந்தால் எப்படி ஒருவன் சரியான பாதையில் செல்ல முடியுமோ அப்படி ஜோதிடம் கற்றவனாக இருந்தால், ஜோதிடத்தை முறையாக கற்றால், எப்படி கண் இருப்பவன் எப்படி தடுமாறாமல் வாழ்க்கையில் நடைமுறையில் சீராக நடக்க முடியுமோ, ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் எப்படி அவனால் தப்பித்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட கண்ணாக ஜோதிடம் இந்த உலகத்தில் அனைவருக்குமான பொதுவானதாக இருக்கிறது. அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இதுக்கு நம்ம என்னன்னா ஏதாவது ஒரு அடைமொழி வச்சாக்கா தான் ஒரு வித்தியாசம் தெரியுங்கிறது தான் அப்பா ஜோதிட சூத்திரம். நான் படித்த புஸ்தகத்தை தான் எல்லாருமே படிச்சிருப்பாங்க, அல்லது எல்லாருமே படிச்சிருக்காங்க, அந்த புஸ்தகத்தை தான் நானும் படிச்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய கண்களுக்கு தோன்றிய கருத்துக்கள், என் உள்ளே தோன்றிய கருத்துக்கள், எனக்கு விளங்கிய கருத்துக்கள் அப்படியே எல்லாத்துக்கும் விளங்குமா? விளங்காது. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஒரு மண்டலம் இருக்கிறது. அந்த மண்டலத்துக்கான கதிர்வீச்சுக்கள், சந்திர மண்டலத்துக்கான கதிர்வீச்சுக்கள், செவ்வாய் மண்டலத்துக்கான கதிர்வீச்சுக்கள், புதன் மண்டலத்துக்கான கதிர்வீச்சுக்கள், வியாழ மண்டலத்துக்கான கதிர்வீச்சுக்கள், சனி மண்டலத்துக்கான கதிர்வீச்சு, ராகு மண்டலத்துக்கான கதிர்வீச்சு, கேது மண்டலத்துக்கான கதிர்வீச்சு. இப்படி 9 வகையான கதிர்வீச்சு என்பது 9 வகையான அடுக்குகளை கொண்ட வானமண்டலம். ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு கிரகம். இப்போ கேதுனுடைய அலைவரிசை என்றால் அவருக்கான காரகங்கள்னு நம்ம சொல்கிறோம். ராகுனுடைய அலைவரிசை என்றால் அதற்கான காரகம் அப்படின்னு. அப்போது இது ஒரு வளிமண்டலம். அந்த வளிமண்டலத்திலே இந்த கேது பகவான் இருந்து வழிநடத்தக்கூடிய அந்த வளிமண்டலம், அதாவது ஆகாய நிலை, அது வெளி என்று சொல்லுவார்கள். அப்போ இருக்கிறது ஒரு வெளியா அப்படின்னா இல்லை, வெளி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் தெரியுதே தவிர வெளிக்குள் வெளி, வெளிக்குள் வெளி, வெளிக்குள் வெளி, அண்டத்திலே வெளியாக இருக்கின்றது. உதாரணமாக இப்போ பூமி மண்டலங்கிறது ஒரு வெளி அப்படின்னா, இப்போ சந்திர மண்டலத்துக்கு போனால் அங்கே வேறு மாதிரி வெளி இருக்கா இல்லையா? உதாரணத்துக்கு
அங்கே வேறு மாதிரி தானே காற்றுலாம் இருக்கு இல்லையா, வேற மண்டலம், அங்கே வேறு மாதிரியான வெளி நிலை. அது மாதிரி செவ்வாய் மண்டலம் வேறு மாதிரியான வெளிநிலை. இதுதான். அப்போ ஒவ்வொரு இடமும் வேறு வேறு மாதிரியான மண்டலங்களை உடையது. வெளி அங்கும் வெளிதான், ஆனால் அந்த வெளியினுடைய நிலை வேறு மாதிரியாக இருக்கும். அதுபோல தான் இப்போ நாம் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராகுவை பின்பற்றி தியானம் செய்கிறவர்கள். அவர்கள் அந்த வெளிமண்டலத்திலே அப்படியே சிறுக சிறுக உள்ளே நுழைந்து விடுவார்கள். அந்த உள்ளே நுழைந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மணிமந்திர ஔஷதங்கள் கிடைக்கலாம், மாந்திரீகம் கிடைக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தை ஆளும் சக்தி கூட கிடைக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தை அழிக்கும் சக்தியாகவும் அவர்கள் கிடைக்கலாம். ஏன்னா ராகுவை விட மிக உயர்ந்த பேராற்றல் மாயாசக்தி இந்த உலகம் அண்டபிண்டமாக இருக்கக்கூடிய அனைத்துமாக இருக்கக்கூடிய சக்தி யாருன்னு கேட்டால் ராகு பகவான் தான். அது யாருன்னு சொன்னால் மாயாசக்தி. மாயாசக்தினா யார்? அம்மா. அப்போ இந்த உலகமாக இருந்து அந்த உலகம் எப்படி சமைக்கப்பட்டது? பூமி இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அதனால் சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த பஞ்சபூத உடல்னு சுருக்கமாக நம்ம முடிக்கிறோம். ஆனால் இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்குதோ அந்த பேரண்டத்தினுடைய அந்த கட்டமைப்பு அப்படியே சுருங்கி ஒரு அணுவாக, ஒரு உடம்பாக, ஒரு உயிராக வடிவெடுத்திருக்கிறது. அதுதான் மனிதன். அப்போ இந்த பேரண்டம், அண்டத்திலே பிண்டம், பிண்டத்திலே அண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அண்டம் தான்ப்பா பிண்டமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா நமக்கு என்ன புரியும்? புரியாதுல்ல. நமக்கு சித்தர்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, நீ உன்னை அறிந்து கொள்ளப்பா, நீ எல்லாம் அறிந்தவனாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எப்படிங்க அறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த பேரண்டம் தான் சிற்றண்டமாக வடிவெடுத்திருக்கிறது. அதனுள் நீ குடியிருக்கிறாய். அது உனக்கு சொந்தம் அல்ல. சொந்தமாக்கி கொள்வதற்காக அல்லது தெரிந்து கொள்வதற்காக அல்லது பயன்படுத்துவதற்காக, அனுபவிப்பதற்காக, புரிந்து கொள்வதற்காக, இயற்கையை புரிந்து கொள்வதற்காக நீ இந்த உடலிலே குடியிருக்கிறாய். எனவே இந்த உடலை நீ அறிந்து கொண்டால் இந்த பேரண்டத்தை நீ அறிந்து கொண்டதற்கு நிகராகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தன்னை அறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்தில் நமக்கு எப்படி இணையுதா அப்படின்னா, தன்னை அறிதல் தானே எல்லாத்துக்குமான மூலம். அதை அறியாவிட்டால் மூலத்தை விடுத்துக்கிட்டு நம்ம எப்படி போய் ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா? எதுக்குமே ஒரு மூலம்னு இருக்கும். மூலத்தை விட்டுட்டோம்னா நம்ம முழுசாக கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் இந்த ஜோதிடம்ங்கிறது இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிற்றண்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பேரண்டத்தை நம்ம வள்ளல் பெருமான் அது ஒரு வகையில் நமக்கு ஒரு சுருக்கமாக ஒரு விளக்கமாக சொல்கிறார். அகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் அப்படின்னு சொல்லி 4 நிலைகளில் இருக்குதுப்பா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இது ஜோசியத்துக்கு என்ன சம்பந்தமாக வருமானா, இது இல்லாமல் சம்பந்தம் எதுக்குமே இருக்காது. எல்லாத்துக்குமான சம்பந்தம் இது. இது பூரணத்துவமானது. அதனால் இது எதில் வேணால் சம்பந்தமாக நம்ம வச்சுக்கலாம், வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது, இயங்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அகம் அப்படின்னு ஒன்று இருக்குதுப்பா, நம்ம கண்களுக்கு அது தெரியாது. அந்த அகம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அகப்புறம் இருக்குது, அது நமக்கு கண்களுக்கு தெரியும் அப்படி சொல்கிறார். அகம் என்றால் அக்னி, அகப்புறம் என்றால் சூரியன். இப்போ சூரியன் கண்ணுக்கு தெரிகிறாரு, ஆனால் சூரியனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அக்னி நம் கண்களுக்கு தெரியவில்லை. அது எங்கிருந்து வந்திருக்குது? அகத்திலிருந்து தான் அது வந்திருக்குது. ஆனால் அகம் நமக்கு தெரியுமா? ஏனால் நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு தகுதியிலே மிகவும் பெரியது. எனவே நம்மால் அதை பார்க்க இயலாது. நமக்கு எதை பார்க்க தகுதி உடையதோ அதைத்தான் நாம் பார்க்க முடியும். அந்த தகுதியின் அடிப்படையிலே அகத்திற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய அகப்புறமாக இருக்கும் சூரியனை நாம் பார்க்க முடியும். இது அகம், அகப்புறம். அடுத்த நிலையில் என்ன சொல்கிறாரு? சூரியனிலிருந்து அடுத்தது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். புறமாக என்ன இருக்குது அப்படின்னா சந்திரன் இருக்குதுப்பா. அந்த சூரியனுடைய ஒளியை பெற்று பிரகாசிக்கக்கூடிய சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெறுதல்லவா. எனவே அகம், அகப்புறம்,
புறம், சந்திரன் என்பது புறம், புறப்புறம் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பேரண்டத்தில் இப்படி இருக்குது. சூரியனாக, அதாவது அகமாக, அக்னியாக, சூரியனாக, சந்திரனாக, நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதியை இந்த உடம்புல எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படின்னா, அகம் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புல ஆன்மா. அப்போ ஆன்மாங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று தான். ஆன்மீகம் என்னாலே ஆன்மா இருக்கிறது அப்படின்னா, இப்போ ஆன்மா இருந்தால் அந்த இடத்திலே அங்கே என்ன இருக்கும்? ஆன்மானா அங்கே அண்டத்தில் இருக்கிறது அக்னி, இந்த உடம்பில் இருக்கிறது ஆன்மா. அங்கே அகப்புறமாக இருக்கக்கூடியது சூரியன், இந்த உடலிலே இருக்கக்கூடியது ஜீவன். அந்த உலகத்திற்கு எப்படி சூரியன் ஜீவனாக இருக்கிறாரோ, உயிராக இருக்கிறாரோ, இந்த உடம்பிலே அகம் ஆன்மா, அகப்புறம் அங்கே சூரியன், இங்கே உயிர் ஜீவனாக இருக்கிறது, உயிர் இருக்கிறது அப்படி சொல்கிறார். அப்போ இந்த சூரியனிலிருந்து அடுத்த நிலைக்கு அங்கே என்ன இருக்குது? சந்திரன் இருக்கிறது. இந்த உடம்பிலே என்ன இருக்கிறது அப்படின்னா மனம் இருக்கிறது. அங்கே சந்திரனாக இருப்பது உடலிலே மனமாக இருக்கிறது. அடுத்த நிலைக்கு அங்கே நட்சத்திரங்களாக இருக்கின்றன. இங்கே இந்த உடம்பிலே கண், காது, மூக்கு போன்ற இந்திரியங்களாக இருக்கின்றன. இதுதான் இந்த வழி. அப்போ அந்த அண்டமானது பிண்டமாகி இந்த உடலிலே எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த பேரண்டம்ங்கிறது தான் இந்த உடம்பு. அந்த உடம்புல ஆத்மா இருக்குது, அதுக்கு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுக்கு ஆதாரமாக மனம் இயங்குகிறது, மனதிற்கு ஆதாரமாக இந்திரியங்கள் இயங்குகின்றன. இது ஒரு வழிமுறை. இப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஜாதக திறவுகோல் அப்படின்னா, இப்போ ஜாதகத்தை நாம் எப்படி திறக்கிறது? அதுக்கு என்ன பூட்டா போட்டு வச்சுருக்காங்க நாம் திறக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், மறைக்கப்பட்டது ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைப்போம்? ஒரு கதவுக்கு பின்னால் ஒன்று இருக்குது, பூட்டி இருக்குது அப்படின்னா நம்ம திறந்து பார்க்குறதுக்கு நம்மகிட்ட சாவி இருந்தால் திறந்து பார்க்கலாம். சாவி இல்லையா, திறக்க முடியலன்னா விட்டுறலாம். அப்போ மறைஞ்சு கிடக்கிறத யாராவது ஒருத்தர் எப்போ அந்த கதவு திறக்குதோ அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுபோல் இந்த ஜோதிடத்தில் நமக்கு 12 ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் நம்ம சொல்ல போகிறோம். வேறு எதையுமே தெரியாதனா சொல்ல போகிறது இல்லை. அப்போ இந்த 12 ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உடம்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க. இதை நம்ம வரிசைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் தான் இந்த ஜோதிடத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய விதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 1ஆம் பாவம் என்பது தலை, 2ஆம் பாவம் முகம், 3ஆம் பாவம் கழுத்து, 4ஆம் பாவம் தோள்பட்டை, நெஞ்சு, அதற்கு 5ஆம் பாவம் கீழே, அதுக்கு 6ஆம் பாவம் தொப்புள், 7ஆம் பாவம் அடிவயிறு, 8ஆம் பாவம் சிசுனம், 9ஆம் பாவம் தொடை, 10ஆம் பாவம் முழங்கால், 11ஆம் பாவம் கண்டைக்கால், 12ஆம் பாவம் பாதம். இப்போது இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி அண்டமாக சொல்லி, அந்த அண்டத்தை பிண்டமாக சொல்லி, அது ஒரு வகையில் அதுவும் இதுவும் ஒன்றுன்னு சொன்ன பிற்பாடு அதுவும் புரியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சாஸ்திர ரீதியாக ராசி கட்டத்தை எடுத்து அந்த ராசி கட்டத்தையும் மறுபடியும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறுபடியும் வச்சாச்சு. இப்போ இங்கே எங்கேயாவது இந்த மனிதனை பிரித்து அல்லது தன்னை விட்டு வெளியே போய் ஏதாவது இங்கே வேலை இருக்கா? அப்போது சாஸ்திரம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜோதிடம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னால், உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த ஒரு ஜாதகனுடைய ராசி கட்டமானது இந்த உடம்பிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இது நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லப்பட்டதை நான் நினைவூட்டுறேன், அவ்வளோதான். இது யாராச்சும் மறுப்பீங்களா? மறுக்க முடியுமா? முடியாது. சரி, இதிலேருந்து சொன்ன விஷயத்தில் வேறு என்ன இதுக்குள்ளார ரகசியம் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, லக்ன பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தலை அப்படின்னு சொல்கிறோம். 2ஆம் பாவம் முகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முகத்தில் நமக்கு பார்க்கும்போது கண்கள் இருக்கிறது, பற்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வச்சு சொல்கிறோம் 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் பாவத்தினுடைய பலன்களை சொல்லும்போது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோமா? அந்த வாக்குஸ்தானங்கிறது இந்த உடம்பில் முகம் அப்படிங்கக்கூடிய 2ஆம் பாவத்தில் இருப்பதால் தானே அதை நம்ம சொல்கிறோம். 3ஆம் பாவத்தில் இருந்தால் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாதுல்ல. அடிப்படையில் இந்த மனித உடலை ராசி கட்டமாக சமைத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் யார் ஒருவர் முழுமையாக பதித்து பலன் பார்க்க பழகுகிறாரோ
அவர் தன்னை அறிந்ததோடு சாஸ்திரத்தையும் கூடவே சேர்ந்து அறிவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அது முக்கியமான ஒன்று. ஏன்னா இது சர்ச்சைகளுக்கு இடமாகவே இருக்குது. ஒருத்தர் செவ்வாதோஷம் இருக்குதுன்றாரு, ஒருத்தர் செவ்வாதோஷம் இல்லைன்றாரு. இதற்கான தீர்வு என்ன? நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும், நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சிக்கணும். அப்படின்னா 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தா மட்டும்தான் அது சாத்தியம். நீங்கள் ஒரு கோட்டில் நான் ஒரு கோட்டில் பயணித்தாக்கா சாத்தியமானா சாத்தியமே இல்லை. அதனால்தான் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவமும், ராசி கட்டம்தான் இந்த உடம்பு அப்படிங்கிற அந்த தத்துவமும் முதலில் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்ம சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு, நடைமுறை கொண்டு வரத்துக்கும் சாத்தியமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 2ஆம் இடத்துல நம்ம சொல்ல போனாக்கா செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் தோஷம்னாக்கா அதை பற்றி நம்ம பலவாறாக பேசுகிறோம். அது 2ல் இருந்தால் செவ்வாய்க்கு தோஷம்னு சொல்கிறாங்க, சிலருக்கு செவ்வாய்க்கு தான் தோஷம்னு சொல்கிறாங்க. இது எதின் அடிப்படையில் அப்படின்னா, நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தத்துவத்தின் அடிப்படையில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா முகத்திலே வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ராசி கட்டத்தில் ஒருவருடைய ராசி கட்டத்தில் 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அது வாய், முகம், வாய், அந்த இடத்துல தான் சொல்கிறோம். அப்போது செவ்வாய் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதால் இவருக்கு வாக்கு தோஷம் உண்டாகும் என்று சொல்லலாம். செவ்வாய் தோஷம்னா 2ஆம் பாவத்தில் இருந்தால் அது வாக்கு. எனவே அது எந்த நிலையில் இருக்கிறதோ, நீச்சமாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், பாவகிரகங்களோடு சேர்ந்து இருக்கலாம், பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கலாம், நீச்ச கிரகத்தின் சாரத்தில் ஏறி இருக்கலாம், நீச்ச கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கலாம். எத்தனை விதமான பலன்கள் அங்கே எடுக்க முடியும்? வெறுமனே 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டா பொட்டாம் பொதுவாக சொன்னாக்கா அது சாஸ்திரத்திற்கு உகந்ததா அப்படின்னா, 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் முதல்ல அது எங்கே இருக்குது? முகத்தில் இருக்குது, வாக்குஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த ராசி, அப்போ நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்த நிலை என்ன? ராசிக்காரகம், பாவக்காரகம், கிரகக்காரகம். இப்போ சாஸ்திரத்தினுடைய 3 நிலை அடுக்குகள் என்ன சொல்லுது? நீ முதல்ல ராசிக்காரகத்தை நன்றாக தெரிந்து கொள், நீ பாவக்காரகத்தையும் நன்றாக தெரிந்து கொள், நீ கிரகக்காரகத்தையும் நன்றாக தெரிந்து கொள். இந்த 3 நிலை அடுக்குகளையும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு பலனை சொன்னால் அது சரியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் அதனுடைய ஜோதிட தத்துவம். இந்த ஜோதிட அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பிரித்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதில் நமக்கு பார்க்க வேண்டியது என்ன இருக்குது? திறவுகோல் என்ன இருக்குதுன்னா, இதுதான் திறவுகோல். 2ஆம் பாவத்திலே செவ்வாய் நின்றார் அப்படின்னா அவர் எந்த ராசியில் நின்றார்னு பார்க்கணுமா இல்லையா? 2 தான். ஆனால் எந்த ராசியில் நின்றார்னு வேணுமா இல்லையா? அந்த 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கு நட்பா, பகையா, ஆட்சியா, உச்சமா, இது மாதிரி பல விதமான கோணங்கள் இருக்குமல்ல. அந்த கோணத்தில் அந்த ராசி அவருக்கு எப்படிப்பட்ட பலனை தருகிறது அப்படின்னு பார்த்துட்டு ராசிக்காரகம், அப்புறம் 2ஆம் பாவம் சொல்லிட்டோம், அது பாவக்காரகம். அடுத்தது செவ்வாய்னு சொன்னதுனால கிரகக்காரகம். இப்போ 3 நிலை இங்கே வந்துடுச்சா இல்லையா? இப்போ மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிதுனம் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலே செவ்வாய் அப்படின்னு இருக்குது அப்படின்னா 2ஆம் பாவம் அப்படிங்கும்போது வாக்குன்னு வந்துடுது. அந்த இடத்துல இருக்கக்கூடியது செவ்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது வாக்குஸ்தானத்திலே இருப்பது செவ்வாய் என்று தெரிந்தாலும் கூட அவர் எந்த பாவாதிபதி என்பதை கடந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய். அவர் நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு ஆயிடுச்சு. இப்போ நீச்சமாக இருக்கிறன்னா இவருடைய வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சமாகிவிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவருடைய வாக்கு நீச்சமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சொல்ல முடியும். ஏன்னா நீச்ச ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் வாக்குஸ்தானத்தில் அது எந்த பாவமாக வேணால் இருக்கட்டும், நின்றது ஒரு கிரகம் எந்த பாவாதிபதியாக இருந்தாலும் கூட எந்த பாவத்தில் அவர் நின்றாரோ அந்த பாவ பலனை நிச்சயமாக அவர் செய்தாக வேண்டும். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன், இந்த இடத்துல நான் என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை நான் செஞ்சாகணும். செய்யலைன்னு சொன்னால் இந்த இடத்துக்கான லாய்க்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுபோல தான் ஒரு எந்த பாவாதிபதியாக வேணால் இருக்கலாம், ஆனால் அவர் எந்த பாவத்தில் நின்றாரோ அந்த பாவ பலனை அவர் நிச்சயமாக செய்வார். அதன் அடிப்படையில் செவ்வாய் எந்த பாவாதிபதியாக இருந்தாலும் கூட 2ஆம் பாவத்திலே நிற்கின்ற காரணத்தினால்
அவர் 2ஆம் பாவ பலனை நிச்சயமாக செய்ய வேண்டிய கடமையுடையவராக இருக்கிறார். அந்த கடமையின் அடிப்படையிலே பார்க்கும்போது நீச்ச செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீச்ச செவ்வாய் அப்படின்னாக்கா நம்ம நல்ல பலனை சொல்ல முடியுமா அப்படின்னா, இவர் கெட்ட வார்த்தை பேசுவார் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். பேச தெரியாதவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் கொஞ்சம் கடாமுடா பெருவழி அப்படின்னு சொல்லலாம். அவர் மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறையா இருந்தாலுமே கூட 2ஆம் இடத்தில் நின்ற கிரகம் அவருக்கு செவ்வாயாக இருந்து அது நீச்சம் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும்? இதுதான் முக்கியமான கேள்வி இந்த இடத்துல. செவ்வாய் தோஷம் இந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் என்ன பண்ணுன்னா வாக்குஸ்தானத்தை பாதிக்கும். அப்போது குடும்பஸ்தானத்தை பாதிக்காதா? அது குடும்பஸ்தானமாச்சே அப்படின்னு சொல்லி கேட்டால், வாக்குஸ்தானம் சரியில்லைன்னா குடும்பம் தானாக பாதிக்க போகுது. அதுக்கு என்ன தனியாக ஒரு விதி இருக்கா? என்ன போடான்னு சொல்கிறான், போடின்னு சொல்கிறான், சண்டை பெருசாகுமா சின்னதாகுமா? அவ்வளோதான் விஷயம். அதனால் வாக்குஸ்தானம் பாதிக்கப்பட்டுச்சின்னு சொன்னால் அதனால் குடும்பம் பாதிக்கத்தானே செய்யும். மரியாதையாக பேசினா மரியாதையான பதில் கிடைக்கும், மரியாதை இல்லாமல் பேசினால் மரியாதை இல்லாத பதில் தான் கிடைக்கும். பந்து நாம் வீசினால் திரும்ப நம்மிடத்தில் தானே வந்து சேரும். இதுதானே விதி. அந்த விதியின் கீழ் 2ஆம் பாவத்திலே நீச்ச கிரகம் இருந்தால், நான் செவ்வாயை மட்டும் சொல்லலை, நீச்ச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் 2ஆம் பாவத்தில் நின்றால் அது நீச்ச ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால், 2ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய அந்த காரணத்தினால் அவருடைய வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த காரக கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால என்ன காரகம், சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன காரகம், சூரியன் இருக்கிறதுனால என்ன காரகம், 9 கிரகத்துக்கும் காரக கிரகம். அப்போ அந்த இடத்துல காரக கிரகமாக கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கேட்டோம்னா, நாம் சொல்கிறது என்னென்னா, எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு அது வேலை செய்யுமா இல்லையா, அதை முதல்ல பாருங்கள். 2ஆம் பாவத்தில் இருந்து அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா அப்போ 2ஆம் பாவத்திற்கான கெடுபலனை அந்த கிரகம் தரும். அவ்வளோதான் அதில் இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ரெமெடியெல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இங்கே இருக்கட்டும். அதுபோல் இப்போ 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா, இப்போ செவ்வாய் தோஷத்துக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். எந்த லக்கணமாக வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த செவ்வாயானவர் 4ஆம் பார்வையாக எந்த இடத்தை பார்ப்பார்? நீங்கள் கவனிப்பாருங்க. 4 இருந்துச்சுன்னா 4, 5, 6, 7ஆம் பாவத்தை பார்ப்பாரா? அப்போ 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எதுக்காக பயன்படுத்துகிறோம்? கணவன் மனைவி கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 7ஆம் பாவம். இப்போ 4ஆம் பாவத்தில் நிற்கிற கிரகத்துக்கு இது கலஸ்திரத்தை பாதிக்கக்கூடியதற்கான என்ன தகுதி இருக்குது, எந்த மாதிரி அது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம், ஆண்கள் சொல்லக்கூடிய ஜாதகம் 2 விதமாக நம்ம இதில் பிரிக்க வேண்டியிருக்கு. பெண்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு நெஞ்சு பகுதி மார்பகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மார்பகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எப்படி வாக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அதுபோல் 4ஆம் இடத்தில் மார்பகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை அது ஏற்படுத்தும். எனவே உணர்ச்சிகளை தூண்டும் அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லலாம். அப்படி இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த உடம்புல எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். வெறும் 4ஆம் பாவத்தை மட்டும் பார்க்கல. இப்போ நம்ம பார்க்குறது என்ன சொல்கிறோம்? அந்த உடம்புல 4ஆம் பாவம் எங்கே இருக்குது, அந்த 4ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது. அப்போ 4ஆம் பாவத்திற்கு செவ்வாய், பெண்களுடைய ஜாதகத்திலே அங்கே மார்பகஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த மார்பகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு ஆண்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை, பெண்களுக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட இந்த இடம். எனவே இப்படி செவ்வாய் இருந்து பாபகிரகங்களால் பார்க்கப்பட்டால், சனியால் பார்க்கப்பட்டாலும் சொல்லலாம். ஒரு 10ஆம் பார்வையாக சனி பார்க்கலாம், 3ஆம் பார்வையாக சனி பார்க்கலாம், 7ஆம் பார்வையாக சனி பார்க்கலாம். இது மாதிரி பாபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, கற்புஸ்தானத்தை பாதிப்படைய செய்யும். அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் பொழுது அதை அவர் எப்படி சமாளிப்பது, எப்படி அதை நிர்வகிப்பது என்பது எல்லாத்துக்கும் தெரியுமா? என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டா வந்திருக்கோம் நம்ம இல்லையே. மனசில் தோன்றதை பேசுகிறோம், படித்ததை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து பரீட்சை எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. எதை படிக்கிறோமோ அதை பேசுகிறோம், எழுதுகிறோம், அவ்வளோதான். நாம் வேறு ஏதாவது சுயமாக
நமக்கு தானாக விளங்கக்கூடியது ஏதாவது இருக்குதா அப்படின்னா தானாலாம் எதுவும் விளங்குறதில்ல. தானாக விளங்குற இடத்துக்கு போகும்போது எதுவுமே தேவையும் படாது. அதனால் ஜோதிட சாஸ்திரம் 4ஆம் இடம் ஏன் பெண்களுக்கு கற்புஸ்தானம் என்று சொன்னது அப்படின்னா இதுதான் விஷயம். அதனால் அது பெண்களுக்கு கற்புஸ்தானமாக இருப்பதால் 4ஆம் இடத்திலிருந்து அந்த கிரகம் 7ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ 7ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருக்குது. அங்கே அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. 7ஆம் இடம் என்னென்னா கணவன் ஸ்தானம் தானே, அல்லது கலஸ்தர ஸ்தானம் தானே. ஆணுக்கும் வச்சுக்கலாம், பெண்ணுக்கும் கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கலாம். 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, செவ்வாயால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இப்போ சனி பகவான் 7ல் இருக்கார். 7ல் இருந்தால் திக்பலம்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாயால் பார்க்கப்படும் பொழுது, 4ஆம் பார்வையாக பார்க்கப்படும் பொழுது, அல்லது கேது இருக்கலாம், ராகு இருக்கலாம், மற்ற கிரகங்கள் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம். எந்தெந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டால் என்னென்ன நடக்குங்கிறது தனித்தனியான விதிகளாக அங்கே மாறி போயிடும். இப்போ சனி இருக்கிறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வை அந்த 4ஆம் இடத்துல இங்கே இருக்காரு, அதற்கான பலன் ஒன்று. அங்கிருந்து அவர் இன்னொரு இடத்த பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அங்கே சனி பகவான் இருக்கிறார். இப்போ சனியை செவ்வாய் பார்த்தான், கடும் பகைவன் அல்லவா. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்த்தா கடும் பகைவனுடைய பார்வை அங்கே வீச்சு விழுதா. அப்போ என்ன பண்ணுறார் இந்த செவ்வாய், அந்த சனியை கெடுக்கிறார். இவ்வளோதான் விஷயம். செவ்வாய் பார்வையினால் அந்த சனியை கெடுக்கிறார். அந்த பாவம் 7ஆம் பாவமாக இருந்தால் கணவனை கெடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பாவம் கெட்டால் அந்த பாவாதிபதி கெடுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கணவனை கெடுக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி பார்வை இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கணவன் கெட்டவனாக இருப்பானா அல்லது கெட்டு போயிடுவானா அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வியை நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல கேட்டாகணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இருந்தும் சனி இருந்தும் செவ்வாயால் பார்க்கப்பட்டும் கூட அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு நடக்கலை அல்லது அந்த ஆணுக்கு எதுவும் நடக்கலை, நல்லா தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி அதிலிருந்து அவர் தப்பிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதுதான் அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய விதிகளில் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, 7ஆம் பாவத்தில் சனி இருந்து 4ஆம் பார்வையாக செவ்வாயால் பார்க்கப்பட்டால் அந்த சனி பாதிக்கப்படுகிறார். அப்படிங்கும் பொழுது அந்த சனி நட்சத்திரத்தில் பிறந்தவரையோ சனி திசை நடப்பவரையோ திருமணம் செய்யாவிட்டால் அந்த பாதிப்பு அந்த ஜாதகருக்கு வந்து நிகழாது. இதுதான் சாஸ்திரம் நமக்கு கூறக்கூடிய பரிகாரம். நிறைய பரிகாரம் சொல்கிறாங்க, எத்தனையோ பரிகார முறைகள்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் என்ன அப்படின்னா, எந்த கிரகம் எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டது, எந்த பாவம் பாதிக்கப்பட்டது, அந்த பாவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த கிரகம் எது. இப்போ நமக்கு சனியை பாதிக்கப்பட்டார்னா சனியினுடைய நட்சத்திரம் இருக்கா? பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இது செவ்வாயால் சனி பாதிக்கப்பட்டு விட்டதுன்னு நல்லா தெரியுது. யாராவது பாதிக்கலைன்னு சொல்லுவீங்களா? ஜோதிடர்கள் யாராவது இல்லைல்ல பாதிக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? 4ஆம் பார்வையை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? முடியாதுல்ல. அதனால் இந்த மாதிரி அந்த சாபத்தை பெற்றுவிட்ட அந்த கிரகத்திற்கு நாம் சாப விமோச்சனம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் ஆணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதியாக இருக்கக்கூடாது. இது ஒரு விதி. இது மாதிரி அதோடு மட்டுமல்ல, சனி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் சனி திசை நடப்பில், சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் ஒருத்தருக்கு நடந்துகிட்டு இருக்கு. சனி திசை ஆரம்பம், சனி திசையில் சனி புத்தியே நடக்குது, சனி அந்தரமே நடக்குது. அப்போ வேறு எந்த கிரகமும் அங்கே துணைக்கு வரல. சனி திசை சனி புத்தி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த மாதிரி கிரகம் இருந்து அவருக்கு திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ சனி திசை நடக்கக்கூடாதானா சனி திசை நடக்கலாம். சனி திசையில் சனி புத்தி சனி அந்தரம் நடக்கக்கூடாது. அப்போ சனி புத்தியை கடந்து அந்த பக்கம் வேறு புத்திக்கு போகணும். அப்போ பாதிப்பு பகிர்மானமாக அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் மாறுது. ஆனால் நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா பாதிப்புகள் அப்படியே தான் இருக்கும். எனவே நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி திசை புத்தியை எடுக்கக்கூடாது. திசையும் புத்தியையும் கடந்து அந்தாண்ட வேறையாக இருந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிறது இதில் ஒரு விதி நம்ம சொல்கிறோம். சரி, 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால், 5ஆம் பாவம்னா என்ன? அது என்ன? பெண்களுக்கு கருப்பாக இருக்குது, அங்கும் இல்லை, ஆண்களுக்கும் இல்லை, கருப்பும் இல்லை, சிவப்பும் இல்லை. 5ஆம் பாவத்தில் செவ்வாய், அவர் 4ஆம் பார்வையை எங்கே பார்ப்பார்? அவர் பார்க்கும் பார்வை 8ஆம் இடத்தில் விடுமா? 4ஆம் பார்வைக்கு இப்போ 4லிருந்து பார்த்தா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துலேருந்து பார்த்துக்கிறா 8ஆம் இடத்தை தானே பார்ப்பார். சரி,
5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, 8ஆம் இடம்ங்கிறது என்ன. இந்த உடம்பை வச்சு தான் நம்ம பேசுகிறோம், வெளியவே நம்ம போகக்கூடாது. உடம்பை வச்சு பேசினா மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய திருமண சம்பந்த பந்தங்களுக்கு ஏற்படக்கூடிய விதிகளில் மிக நம்ம பலரை காப்பாற்ற முடியும். இது நான் பார்க்கும் பார்வையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய, நான் தான் சொல்கிறேன், பல மண்டலங்கள் இருக்குது. அந்தந்த மண்டலங்களிலிருந்தும் அவரவர்கள் பார்ப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விடையும் எனக்கு கிடைக்கக்கூடிய விடையும் ஒன்றாக இருக்கலாம். என்னுடைய பார்வை வேறு, அவர்களுடைய பார்வை வேறு. அதனால் யாருக்கும் கிடைக்காத எனக்கு கிடைச்சிருக்குது நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடிய விதிகளை நீங்கள் மறுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒற்றுமை விதிகளை நான் சொல்கிறேன். மறுக்க முடியாத, புறந்தள்ள முடியாத, உதாசீனப்படுத்துகின்ற எந்த ஒரு விதியும் நான் சொல்கிறதில்லை. ஏன்னா நான் விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் பேசியாகணும், விதிகளுக்கு உட்பட்டு தான் சொல்லியாகணும். ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நுட்பங்களை உணர்ந்து தான் பேசியாகணும். ஏதோ ஒன்று சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. அப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 4ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்தார். அப்படின்னா இந்த 8ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடியது இந்த உடம்புல எந்த பாகம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எந்த பாகம்? 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் எந்த இடத்துல இருக்குது? லக்கணம் 2ஆம் பாவம் சொன்னோம், கழுத்து 3ஆம் பாவம் சொன்னோம், நெஞ்சு 4ஆம் பாவம் சொன்னோம், நெஞ்சுக்கும் வயிறுக்கும் இடையில் இருக்கக்கூடியது 5ஆம் பாவம் சொன்னோம், வயிறு 6ஆம் பாவம் சொன்னோம், அடிவயிறு 7ஆம் பாவம்னு சொன்னோம். 8ஆம் பாவம் சிசுனம், ஆண் பெண் குறி. இதுதான் 8ஆம் பாவம். யாராவது ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து நம்ம விலகி நிற்க முடியுமா? சொல்லியிருக்கா இல்லையா? ஜோதிட சாஸ்திரத்தில் சிசுனம் அப்படின்னு சொல்லியிருக்கா, ஆண் பெண் குறி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ 7ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் நாம் ஏன் ரொம்ப முக்கியமாக திருமண பொருத்தத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். 7ஆம் பாவம் உணர்ச்சி ஸ்தானம், 8ஆம் பாவம் குறிஸ்தானம். உணர்ச்சி ஸ்தானத்திலிருந்தே அந்த உணர்ச்சி தான் குறி மூலமாக வெளியேறுகிறது. இதுதான் 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தினுடைய ரகசிய தொடர்புகள். அப்போ 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாவகிரகங்களுடைய பார்வை பட்டு பாவகிரகம் இருந்தால் என்ன நடக்கும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்திலே ஒரு ராகு இருக்கிறார், செவ்வாயால் பார்க்கப்பட்டார். செவ்வாய் இருக்கிறது 5ஆம் பாவம், கற்புஸ்தானத்திலையும் இல்லை, ஆண்களுக்கும் கற்புஸ்தானமாக இல்லை. 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம சொல்லுவோம். அந்த பலனை நம்ம இப்போ பேசவும் வரல. நாம் இப்போ இந்த கிரகம் 5ஆம் பாவத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்குது அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். 5ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்குதுன்றோம். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் நின்றார் அல்லது கேது பகவான் நின்றார். நம்ம சொல்கிறோம் 7ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் சொல்கிறோமா இல்லையா? 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் சொல்கிறோம், 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் சொல்கிறோம். எதுக்கு நாகதோஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா 7ஆம் பாவத்திலே ராகு இருந்தால் அல்லது கேது இருந்தால், ராகு கேது இரண்டுமே நம்ம என்ன சொல்கிறோம், சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவங்க ரொம்ப நுணுக்கமாக சொல்லி வச்சுருக்காங்க. பாம்புடா, பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாம்புன்னா என்ன? விஷம்னு அர்த்தம். சும்மா பாம்பு இல்லை, விஷ பாம்பு. எது? கருநாகம். ராகு என்பது கருநாகம், மிக விஷமுடையது. கேது என்பது செந்நாகம், அதைவிட விஷம் கொஞ்சம் குறைவானது. ஆனால் கேதுவை காட்டிலும் ராகு மிகுந்த விஷத்தை உடையது. எனவே கருநாகம். இதுவும் கூட சாஸ்திரத்தில் ரொம்ப துல்லியமாக விவரமாக ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருநாகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருநாகம் மிகவும் விஷமுடையது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னு நாம் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு விதியாக தான் அது இருக்குது. அப்படி அந்த கருநாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷம் அதிகமாக உடையது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாகம் அப்படின்னே சொன்னாங்க, சர்ப்பம்னு சொன்னாங்க. அது மாதிரி 8ஆம் பாவத்திலே ராகு இருந்து செவ்வாயால் பார்க்கப்படும் பொழுது இந்த இடத்துலனா இந்த ராகு பாதிக்கப்படுகிறார். ராகு பாதிக்கப்படுறாரா இல்லையா? 4ஆம் பார்வையாக விழுகும்போது அந்த இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கிரகம் பாதிக்கப்படாது. இப்போ செவ்வாயினுடைய பார்வை எங்கே விழுதோ அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா அதனுடைய பாதிப்பை நாம் அளவிட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கிரகம் இருந்தால் அதை அவசியம் அளவிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் என்னை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா நான் கொஞ்சமாக நவுந்துக்கிட்டேன்னா அந்த அடி என் மேலே விழுவாது.
நான் நவராமன் நின்றுட்டு இருந்தால் அடி நான் வாங்கி தான் ஆகணும். அது போல தான் செவ்வாயினுடைய பார்வை எங்கே விழுகிறதோ அங்கே ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய தாக்கத்தை அது வாங்கி கொண்டது அப்படின்னு அர்த்தம். அங்கே ஒரு கிரகம் இல்லாவிட்டால் யாராலும் அது வாங்கி கொள்ளப்படவில்லை, அந்த சாபத்தை வாங்கி கொள்ளப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாலும் 4ஆம் பார்வையாக 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்தால் அங்கே சீரும் பாம்பாக இருக்கும், விஷத்தன்மை மிகுதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது என்னாச்சு, இப்போ இந்த செவ்வாய் தோஷமும் ஆகிப்போச்சு, நாகதோஷமும் ஆகிப்போச்சு. ஆனால் 5ல் தான் செவ்வாய் இருக்குது, 8ல் ராகு இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னு யாராவது சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அப்பா ஜோதிட சூத்திரம் மட்டும் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறோம். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையை வாங்கிய ராகு பகவான் என்பது செவ்வாய் தோஷம் தான் அது பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், 8ஆம் பாவத்திலே பாதிக்கப்பட்ட ராகு இருப்பதால் ராகுனுடைய நட்சத்திரத்திலே பிறந்த பெண், திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்திலே பிறந்த இது ஆண் ஜாதகமாக இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்யாதே. செய்தால் என்ன ஆகும், பாதிக்கப்பட்டிருக்கு, செவ்வாயினால் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குது. எப்பொழுதெல்லாம் செவ்வாய் வருவாரோ, ஒரு தசை நடந்தாக்கா அதில் ஒரு புத்திநாதன் ஆனாச்சு வருவாரா இல்லையா? செவ்வாய் தசாநாதனே வந்துட்டாருனாக்கா 7 வருஷம் எல்லாமே கழட்டி போட்டுரும், அக்கா கழட்டி போட்டுரும். ஒரு கால் புத்திநாதனாக வந்தால் கூட அந்த காலம் போதுமானதல்வா? சண்டை சச்சரவுகளால் குடும்பம் பிரிந்துவிடும். இதுதான் இப்போ இதெல்லாம் மறைக்கப்பட்டது தானே. இந்த பார்வைன்னு சொல்லக்கூடியது நூல்களில் இல்லாத நான் எதாவது சொல்கிறேன்னா மூல நூல்களில் உள்ள குறிப்புகள் தான். மூல நூல்களில் இருந்து எள்ளளவும் பிசகாமல் இந்த மூல நூல்களிலே கூறப்பட்டுள்ள விதிகளை, மூல நூல்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பார்வையை, மூல நூல்களில் சொல்லப்பட்ட கிரக காரகத்துவத்தை, மூல நூல்களில் சொல்லப்பட்ட பாவத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம சொல்கிறோமே தவிர ஜோதிடத்திலிருந்து எந்த இடத்துலாவது நம்ம பிரிஞ்சு வெளியே போனோமானா போகவே இல்லை, போகவும் கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி இப்போது இந்த இடத்துல நாகதோஷம், செவ்வாய் தோஷம் 2. இப்போ இந்த இதுக்கான ரெமெடி நம்ம சொல்லிட்டோம். அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இது ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணை, ராகு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை சேர்க்கக்கூடாது. சேர்த்தினால் அவருக்கு 10 பொருத்தம் இருந்தாலும் கூட சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏனால் செவ்வாயினால் 4ஆம் பார்வையால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்மையாகும். இதுபோல லக்னத்திற்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், 12ஆம் பாவத்தினுடைய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 4 பார்வை இருக்குது, 7 பார்வை இருக்குது, அப்புறம் 8 பார்வை கூட அவருக்கு இருக்குது. இப்போ 8 பார்வை அப்படின்னு சொன்னால் இப்போ லக்கணத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எங்கே பார்ப்பார், 8ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பாரா இல்லையா? ஒரு கிரகம் செவ்வாய் நிற்கிறது 7ல் தான் நிற்கிறாரு, 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வை எங்கே பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 2ஆம் இடத்திலே ஒரு சனி பகவான் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ராகு இருந்தார்னு வச்சுக்கிடுங்க, ஒரு கேது இருந்தார்னு வச்சுக்கிடுங்க, ஒரு நீச்ச கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. 2ஆம் பாவத்தில் செவ்வாயே தேவையில்லை, செவ்வாய் நிற்கிறது 7ஆம் பாவத்தில் தான். அவருடைய 8ஆம் பார்வை எங்கே விழுவும், குடும்பஸ்தானத்தில் விழுவுமா விழுவாதா? அங்கே குடும்பஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருந்தால் அந்த பாவகிரகம் இந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையை அது வாங்கி கொள்ளுமா இல்லையா? அப்போ 8ஆம் பார்வைக்கான பலன் என்ன, வெட்டு 1 துண்டு 2. செவ்வாயுடைய 8 பார்வைக்கான பலன் என்ன, வெட்டு 1 துண்டு 2. 8ஆம் பார்வையை பெறுகின்ற எந்த பாவமோ அந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். எந்த கிரகமாக இருந்தாலும் பாதிக்கப்படும். சூரியனாக இருந்தால் கூட வேணாம், சூரியனாக இருந்தாலும் பாதிக்கப்படும். இதுக்கான அதுதான் சொல்கிறோம். இப்போ கலத்தர் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இதில் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால தான் 7ஆம் பாவத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்தால் சம்பந்தமே இல்லை. அது 7ல் இருக்கனாக்கா 8ஆம் பார்வையால் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பாவகிரகத்தை பார்த்தது, குடும்பஸ்தானத்தை பார்த்ததா இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் பாதிக்கப்பட்டதா இல்லையா? எந்த கிரகம் பாதிக்கப்பட்டதோ அந்த கிரகம், பாதிக்கப்பட்ட கிரகத்தை மனைவியாகவோ கணவனாகவோ சேர்த்தால் சண்டை சச்சரவு வருமா வராதா? இது நம்ம ஜோதிட ரீதியாகவே நம்ம கண்டுபிடிச்சி கேட்டுக்கலாம். இப்போ பாதிப்பு வரும்னு சொல்கிறோம், அப்போ அதுக்கு என்ன ரெமெடி? அது ஒரு கணவனாக இருந்தால் அந்த கணவன் பாதிப்படைவானா இல்லையா? ஒரு மனைவியாக இருந்தால் பாதிப்படைவானா இல்லையா? எனவே அதை கணவனாகவோ மனைவியாகவோ சேர்த்த வேண்டாம், அந்த பாதிப்புகள் வராது. இது அப்பா ஜோதிட சூத்திரம். ரெமெடி நம்ம சொல்கிறது அது பரிகாரம்னு சொல்கிறாங்களே, அதில் நம்ம கிரகத்திற்கு கிரக ரீதியாகவே
விதவா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்குது. இப்போ விதவா யோகம்னா அது எப்படி நடக்குது, சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னா, ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப விரிந்த ஒரு சாஸ்திரம். ஒரு விஷயத்தை 100 வகையான முறையில் வந்து இருக்கும். ஒரு விஷயத்தை நான் ஒரு மாதிரி சொல்லலாம், இன்னொருத்தர் இந்த மாதிரி சொல்லலாம். அது மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 வகையாக கூட பிரித்து பலன் சொல்லக்கூடிய முறைகள் உடைய ஒரு சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். ரொம்ப விரிவானது. ஆனால் நாம் என்னென்னா சாதாரண ஒரு பாமரன், நம்ம என்ன கேட்டாங்கன்னா, நான் ராசி அம்சம் அப்புறம் வந்து ராசி அம்சம் கூட சில சமயத்தில் போடுவேன். இல்லைனாக்கா வந்து பாதாச்சாரம் வச்சு கூட நான் வந்து சொல்லிவிடுவேன். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய 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 பின்னால் போய் அம்சத்துக்கு போய் திரேகானத்துக்கு போய் அப்புறம் அந்தாண்ட வந்து சப்தாம்சம் போய் தசாம்சம் போய் அப்புறம் அந்தாண்ட இருக்கக்கூடிய திரிம்சாம்சம் போய் சஷ்டியாம்சம் போய் அப்புறம் எத்தனையோ அம்சங்களெல்லாம் இருக்குது. அப்புறம் சொல்ல போனாக்கா வர்க்க மூலம் இருக்குது, இது மாதிரி வந்து திக்பலம் இருக்குது, எத்தனையோ முறைகளெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எதையுமே நாம் மறுப்பதற்கில்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட சொன்னேன், 7ஆம் பாவத்தில் சனி திக்பலம் செவ்வாயால் பார்க்கப்பட்டார். திக்பலம் என்ன செய்யும்? இப்போ இந்த இடத்துல திக்பலம் அடிபட்டு போச்சா இல்லையா? அப்போது ஒரு விதி இன்னொரு விதியை வெல்கிறது. அந்த விதியைத்தான் நாம் பார்க்கணும். நீங்கள் திக்பலம்னு பேசுனீங்கன்னா இந்த இடத்துல என்னாகும்? தோற்று போயிடுவோம், குடும்பமே வீணாக போயிடும். திக்பலமாக இருக்குதுன்னு சனியை கொண்டாந்து சேர்த்துனா என்ன ஆகும்? நாசமாகவும் போயிடுங்களா இந்த குடும்பம். இதெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா? அப்போ அந்த விதியை மீறுவதற்கு இன்னொரு விதி இருக்குதா இல்லையா? ஜோதிடத்தில் எந்த விதியையும் மீறுவதற்கு இன்னொரு விதி இருக்குது. அதனால தான் எல்லா சாஸ்திரங்களையும் பலவிதமாக பார்த்து 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 படித்து கேட்டு உணர்ந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன, எந்த நிலையில் பாதிக்கப்பட்டன, எதனால் பாதிக்கப்பட்டன, அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நிவாரணம் என்ன. பாதிக்கப்படாதவங்களை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஆறுதல் தேவை, நிவாரணம் தேவை. அந்த வகையில் இனிமேல் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் பாதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதை விட பாதிப்படைவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு நிவாரணமாக வழிமுறைகளையும் சாஸ்திரங்களையும் சூத்திரங்களையும் விதிகளையும் நாம் கொடுத்து விட்டால் இந்த ஜோதிடர்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த நிவாரணம் இயற்கையாகவே கிடைத்துவிடும் அல்லவா? மிகப்பெரிய புண்ணியம் தானே. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஜாதகம் வருது, பிரித்து பார்க்குறோம். அதில் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. சூரியன் இருந்தால் என்ன பலன்னு சொல்கிறாங்க? நான் கூட சொல்லிகிட்டு இருந்தது தான். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நம்மலாம் வந்து எப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம், நம்ம கூட இருந்தவங்க எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? பெண்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்றைக்கி கூட சொல்லிகிட்டு இருக்காங்க, கணவனை வெறுப்பாள், கணவனோடு வாழ மாட்டாள், கணவனை பிரிந்து விடுவாள் அப்படி சொல்கிறாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கணவனை பிரிந்து விடுவாள், கணவனை வெறுப்பாள். அப்புறம் இன்னும் சில பேர் ஆண்களை வெறுப்பார் இப்படிலாம் சொல்கிறாங்க. நூல்களும் இருக்குது. சரி, இதெல்லாம் சொல்கிறீங்கெல்லாம் சரிப்பா. இதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு உண்மையான பொருள் என்ன? எதனால் சொல்லப்பட்டது? மூல விதி என்ன? ஒரு காரியம் நடக்க வேணும்னா அந்த காரியத்திற்கு ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? அப்படின்னா அந்த காரணம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா அந்த காரணம் தோன்றுவதற்கு ஒரு மூலம் இருக்கும். அதற்கு பெயர் தான் சூட்சமம். அப்போ சூட்சமத்திலிருந்து தான் ஒரு காரணம் தோன்றுகிறது, காரணத்திலிருந்து தான் ஒரு காரியம் தோன்றுகிறது. அப்போ ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா ஏண்டா நடந்துச்சின்னு பார்த்தோம்னா அதனுடைய காரணத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த காரணத்தை பிடிச்சிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சு போனோம்னா அங்கே அதனுடைய சூட்சமம் என்னான்னு நமக்கு தெரிய வருது. இதுதான் 3 நிலை தான். ஆத்மா, ஜீவா, சரீரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கிரகம் நின்றது, ஏதோ ஒரு எந்த கிரகம் வேணால் வச்சுக்கலாம். ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் அது ஆத்மா. அந்த கிரகம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நின்றதோ அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி, அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்திற்கு ஜீவாவாக இருப்பார். இப்போ சுக்கிரன் இருக்காரு, சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம். இந்த சுக்கிரனுக்கு யார் ஜீவானாக்கா சூரியன் தான் ஜீவா. இப்போ சூரியன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த சுக்கிரனுக்கு சூரியன் ஜீவா, சந்திரன் சரீரா இப்படி ஆகிடும்.
இப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு ஜீவாவும் ஒரு சரீராவும் இருந்தால் அந்த கிரகம் ஜீவன் உள்ள கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்காக அப்பா ஜோதிட சூத்திரத்தில் வழிமுறை. இப்போ சுக்கிரன் இருக்கக்கூடிய அதே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு சாரம் ஏறி அல்லது கேது சாரம் ஏறி ராகு சாரத்திலே நின்று விட்டாலோ கேது சாரத்திலே நின்று விட்டாலோ அந்த சுக்கிரனுக்கு ஜீவன் இல்லை, ஜீவன் கிடையாது. அது அப்புறம் எங்கே போய் சரீரம் கொடுக்கும்? இப்போ நம்ம முன்னே என்ன சொன்னோம், ஏன் அண்டத்திலிருந்து நாம் பிண்டத்துக்கு வந்தோம், பிண்டத்திலிருந்து ஏன் நம்ம சாஸ்திரத்துக்கு வந்தோம், சாஸ்திரத்திலிருந்து ராசி கட்டத்திலேருந்து என்ன உடம்பை எடுத்தோம், இந்த உடம்புலேருந்து தான் நம்ம இந்த உச்சங்காலிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், அந்த சாஸ்திரத்தை தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கா இல்லையா? அந்த தொடர்பின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு 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 ஜீவன் அப்படின்னா ஒரு உடம்பு இருக்குது. இப்போ நான் இருக்கேன் உடம்பு, இந்த உடம்பு இருக்கணும்னா அது இயங்கணும்னா என்ன வேணும்? உயிர் வேணுமா இல்லையா? உயிர் இல்லாமல் இயங்க முடியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. உடம்புங்கிறது காரியம், உடம்பை வச்சு தான் நம்ம காரியம் செய்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும், எதோ தூங்குறதோ சாப்பிட்றதோ நடக்கிறதோ பேசுகிறதோ படிக்கிறதோ ஒருத்தர் திட்டுறதோ வாழ்த்துறதோ எதை வச்சு செய்கிறோம்? உடம்பை வச்சு தானே செய்கிறோம். எனவே காரியப்படுகிறது, தேகம் உடம்பு காரியப்படுகிறது. இந்த காரியப்படுவதற்கு ஆதாரமாக என்ன இருக்குதுன்னா உயிர் இருக்குது, அதுதான் காரணம். உயிர் இல்லாமல் இப்படி செயல்படுமா? செயல்பட முடியாதல்லவா? எனவே அதுக்கு ஆதாரமாக அதுதான் சொல்கிறேன், அது காரியப்படுவதற்கு ஒரு காரணம் வேண்டும். அந்த காரணம் தான் இந்த உடம்புல ஜீவன் உயிராக இருக்கிறது. அப்போ அந்த உயிருக்கு ஆதாரமாக என்ன இருக்கிறது? ஆத்மா இருக்கிறது. அதுக்கு உள்ளார ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மா எங்கே இருக்குதோ அங்கே ஜீவன் இருக்கும், ஜீவன் இருக்கும் இடத்திலே தான் இயக்கம் இருக்கும். இதுதான் இந்த மூலம். இதனால்தான் ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது தான் AJS அப்படின்னு சொல்கிறோம், அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு செயின் மாதிரி 3 நிலைகளை தொடர்படுத்தினால் அது சிறந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ 7ஆம் பாவத்திலே சூரியன் இருந்தால் அவரை நம்ம என்ன சொல்கிறோம்? மலடின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் தானே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவனோடு சேர்ந்து வாழாத போது மலடிங்கிற ஒரு பட்டம் அங்கே வருமா இல்லையா? அப்போ கணவனோடு சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான விதி சொல்லப்பட்டிருக்கிற நூலில் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 7ல் சூரியன் இருந்தாலும் ஐயோ 7ல் சூரியன் இருக்குது, இந்த பொண்ணா இது வேண்டாம்ப்பா, ஏதோ புருஷனோட பழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கான காரணம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கான காரணம் என்ன? அந்த மாதிரி நிகழ்வதற்கான அந்த காரியம் நிகழ்வதற்கான ஆதாரமாகிய காரணம் என்ன? அந்த காரணத்திற்கான சூட்சமம் என்ன? இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு வலியுறுத்தி கொடுக்கும் விதிகளோடு. ஏதாவது ஒன்று சொன்னோன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கான விதிகள் அந்த ஜாதகத்திலே இருக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட முடியாது. நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா அதுக்கு நான் சரியான விடை சொல்லணும். இல்லைன்னு சொன்னாக்கா நான் பேசுறது புறம் பொய்யா போயிடும். அதனால் அந்த விதிகளை நாம் எப்படி கண்டறிந்தோம்? தன்னை அறிந்த என்னிடத்தில் ஆத்மா இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அந்த உயிரின் மூலமாக உடல் இயங்குகிறது. அப்போ காரியம் காரணம் சூட்சுமம் 3 நிலை இல்லாமல் ஒன்று இயங்காது. அதுபோல இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு செயலும் காரியம் காரணம் சூட்சுமம் இல்லாமல் இயங்காது. ஜோதிடத்திற்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறதா நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல 7ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் ஏன் கணவனை பிரிவாள் அப்படின்னா, 7ஆம் இடம் 12 ராசிகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் 7ஆம் இடமானது. இப்போது கும்ப லக்னம் நம்ம புரியறதுக்காக நம்ம நேரடியாக வந்துடுறோம். கும்ப லக்னம் ஒருவருக்கு 7ஆம் இடம் என்னமா வரும்? சிம்ம ராசியாக வரும். சிம்ம ராசி என்பது என்னது? நெருப்பு ராசி. நம்ம ஏன் சொல்கிறோம்? ஜோதிட தத்துவ விதிகள் தான். அதாவது பாவகாரகம், கிரககாரகம், ராசிகாரகம் 3ம் ஒன்றாக இணைந்தால் ஒரு பலனை முழுமையாக நாம் கூறலாம். இல்லைன்னா பாதி சொல்லலாம், கால்வாசி சொல்லலாம், முக்கால்வாசி சொல்லலாம், முழுசாக சொல்ல முடியாது. இப்போ முழுசாக சொல்லணும்னா 3 ஒன்றா கூடியிருந்தால் தான் ஒரு பலன். அதுதான் உண்மை. இது நான் சொல்லலை, மூலநூல் முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டது, எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டது. நான் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றதனால் நான் அதை அறுதிட்டு பேசுகிறேன். மூலநூல்களில் தானே இருக்குது. பாவகாரகம் ராசிக்க நானாக கண்டுபிடிச்சேன், பேர் கூட எனக்கு தெரியாது, நூல்களிலிருந்து படித்தது தான், அந்த முனிவர்கள் சொன்னது தான். அந்த மூலநூல் ஆசிரியர்களை நான் தொட்டு வணங்கி இதற்கான சூத்திரங்களை கூறுகள் என்று தியானித்ததன் மூலமாக எனக்கு கிடைத்தது. அதுதான் நான் சொல்கிறேன். யாரை தியானிக்கிறோமோ அந்த தியானத்தின் கதவுகள் திறக்கும்.
அந்த தியானத்தில் அந்த இடத்துல எந்த மாதிரியான வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க, அது வெளின்னு சொல்லுவாங்க, அல்லது விளக்கம்னு சொல்லுவாங்க, அல்லது அறிவு நிலை பரிமாணங்கள்னு சொல்லுவாங்க, அறிவு சுடர்கள் விளங்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அறிவினுடைய விளக்கம்தான் இந்த எல்லாமே. அண்டத்தினுடைய எல்லா பாகங்களுமே அறிவினுடைய பேதம். அறிவு தான் ஒவ்வொருத்தருக்கும் பேதமாக விளங்குது. அப்போ சிறந்த அறிவு எங்கு விளங்குகிறதோ அவன் மிகுந்த யோகி ஆகிறான், ஞானி ஆகிறான், சித்தன் ஆகிறான், உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய மனிதனாக மாறுகிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஜோதிட சாஸ்திரமும் இந்த உலகத்திற்கு நல்வழி காட்ட தானே வந்திருக்கு. அப்போ அந்த வழியில் போனால் தானே காட்ட முடியும், நம்ம இஷ்டத்துக்கு போனால் காட்ட முடியாதுல்ல. அதை உணர்ந்து தான் தன்னை அறிதல் அப்படிங்கிறது கூட நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற உதவியில் நம்ம சொல்கிறோம். இப்போ 7ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் மறுபடியும் நம்ம அங்கேயே வந்துடலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், கும்பலக்கணம் 7ஆம் இடம் சிம்ம ராசி, அது நெருப்பு ராசி. நெருப்பு ராசியிலே சூரியன் நெருப்பு கிரகம். இந்த இடத்துல என்னாச்சு, பாவக்காரகம் முதல்ல சொன்னோம், ரெண்டாவது ராசிக்காரகம் சொன்னோம். நெருப்பு ராசி பாவம் என்பது லக்னத்திற்கு 7ஆம் பாவம், இது பாவகாரகம். ராசி என்பது நெருப்பு ராசி. இப்போ ராசிக்காரகம், கிரகக்காரகம் சூரியன் அங்கே இருக்கிறார். இப்போ 3 வந்துடுச்சா? ராசிக்காரகம் வந்துடுச்சு, பாவகாரகம், கிரகக்காரகம் 3 வந்துடுச்சா? இது மாதிரி இருந்தால் 7ஆம் பாவத்திலே நெருப்பு ராசியாகி அங்கு நெருப்பு கிரகம் இருந்தால் அந்த பெண்ணினுடைய உணர்ச்சி ஸ்தானமானது எப்படி இருக்கும்? அது எங்கே சொல்கிறோம்? அடிவயிறு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடிவயிறு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கற்ப நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் தான். உணர்ச்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம்தான். அந்த இடத்திலே நெருப்பு ராசியாகி 7ஆம் பாவமாகி நெருப்பு கிரகம் இருந்தால் அந்த இடம் வறண்டு விடும். அது 8ஆம் பாகமாக இருந்தாலும் இந்த நிலை நீடிக்கும். அப்போ குறி வறண்டு விடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல உஷ்ணம் அதிகம் மிகுதியாக இருக்கும். அதிகமான சூடு இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த இடத்துல வேணால் இந்த பூமியில் பாருங்கள், சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடம் தானாக காஞ்சி போயிடுமா இல்லையா? புல்லு பூண்டு செடி கூட முளைக்காது. அப்போது அந்த தத்துவ விதியின் அடிப்படையிலே அந்த ராசியிலே நெருப்பு கிரகம் இருந்தால் அந்த பாவம் என்ன, அந்த உடம்புல எந்த இடத்துல இருக்குது? அடிவயிறு ஸ்தானத்தில் இருக்குது. அந்த இடம் என்ன ஆகும்? வறண்டு விடும், வறட்சியால் பாதிக்கப்படும். வறட்சியால் பாதிக்கப்பட்டு அது 8ஆம் இடமாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்போ அந்த 7, 8ஆம் இடங்கள் என்ன, தாம்பத்தியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இடங்கள். இப்போ அந்த இடத்திலே இப்படி வறண்டு இருந்தால் தாம்பத்தியத்தை பயன்படுத்த முடியுமா? முடியாது. எரிச்சல் உண்டாகும், நமைச்சல் உண்டாகும், வலி உண்டாகும், வேதனை உண்டாகும், துன்பம் உண்டாகும், வெறுப்பு உண்டாகும். யாராவது ஒரு இன்பமில்லாத ஒரு செயலை மற்றவங்களுக்கு இன்பம் போல தோன்றலாம், ஆனால் அவர்களுக்கு இன்பம் இல்லாவிட்டால் அது அவர்களால் தானே உணர முடியும், மற்றவர்களால் உணர முடியாது. எனவே ஜோதிட சாஸ்திரத்திலே மறைமுகமாக அது கூறப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த சூரியனை லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்துகின்றது. இப்போ செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இதே கும்ப லக்னம், செவ்வாய் எங்கே இருக்காரு? லக்னத்துக்கு 12ல் மகர ராசியில் உச்சம் பெற்றே நிற்கிறாருன்னே வச்சுக்கலாம். அங்கே இருந்துக்கிட்டு 8ஆம் பார்வையாக இந்த சூரியனை பார்க்குறாரு. என்ன பண்ணுவார்? இப்போ பாருங்கள், ஏற்கனவே இங்கே என்ன விட்டா போதும், எங்கள் அப்பனை விட்டா போதுங்கிற நிலைமையில் அங்கே ஏற்கனவே உச்சத்தில் சூரியன் உட்காந்துக்கிட்டு அந்த உடம்பை வாட்டி வதைச்சிக்கிட்டு இருக்கிறார். 10க்கு செவ்வாயினுடைய 8 பார்வையானது அந்த சூரியன் மீது விழுந்தால் என்ன நடக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது எவ்வளவு கனல் அங்கே இருக்கும்? மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத மிகுதியான கனல் அங்கே இருக்கும். அந்த மாதிரி கனல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவர்களால் சம்போகத்தில் ஈடுபட முடியாது. எனவே அவர் கணவனை வெறுப்பார். அதற்கான விதி வேணுமா இல்லையா? சும்மா யாராவது கணவனை வெறுப்பாங்களா? என்ன ஒரு அர்த்தமில்லாத கேள்வியா, அர்த்தமில்லாத பதிலா? இல்லை, விதி. அந்த உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு. அதுதான் சொல்கிறோம். நீங்கள் இந்த 2ஆம் பாவமோ 1ஆம் பாவமோ 4ஆம் பாவமோ 12 பாவங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பாவத்தை ஆட்சி செய்யும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் இந்த பாதிப்புகள் எல்லாம் எப்படி அடைகிறாங்க? அப்போ அந்த உடம்பு அந்த பாதிப்பு அடையுது. ராசி கட்டமாக பாதிப்படையுது. ராசி கட்டத்துக்கு நமக்கு சம்பந்தமாக இல்லாமல் அப்போ எப்படி நம்ம ஜோசியம் சொல்கிறது? ராசி கட்டம் தான் உடம்பு, உடம்பு தான் ராசி கட்டம்.
இப்போ ராசி கட்டத்தை விட்டுட்டு போய் நீங்கள் அந்தாண்ட 12 கட்டத்தை கூட பாருங்கள், 20 கட்டத்தை கூட பாருங்கள், பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சுலபமான ஜோசியம்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஜோசியத்தை நான்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. ஜோசியம் அது நான் என்ன சொல்ல வர்றது, இப்போ இறைவனை நீ கண்டாயான்னு சொல்லி கேட்டாக்கா நான் எப்படி கண்டேன்னு சொல்ல முடியுமான்னா கண்டேன்னு நான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா அவர் காட்டக்கூடிய நிலையில் இல்லை, நான் பார்க்கக்கூடிய நிலையில் மட்டும்தான் இருக்கேன், அவ்வளோதான். அதுபோல தான் நம்ம ராசி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நமக்கு எடுக்க முடியுமா, கொடுக்க முடியுமா, பார்க்க முடியுமா, சொல்ல முடியுமா அப்படிங்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நாம் சொல்லும்போது இது நம்ம இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் இருக்குது. அதனால் 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தில் நின்ற சூரியன் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்தால் இன்னொரு நெருப்பு கிரகத்தால் பார்க்கப்படுகிறது. அங்கே ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. 10ஆத்துக்கு 8ஆம் பார்வைன்னா அது வெட்டு பார்வை. அப்போ சூரியன் நண்பன் ஆகிடுச்சே, அது உச்சந்தானே. உச்சமாக நிற்கக்கூடிய கிரகத்துக்கு கூட பார்வைக்கு தாங்க நம்ம அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். உச்ச கிரகம் என்பது எந்த இடத்துல உச்சம்? மகர ராசியில் அது உச்சம், அதை நாம் மறுக்கலை. ஆனால் 8ஆம் பார்வைக்கு என்ன பலன்? சாஸ்திரத்திலே 8ஆம் பார்வைக்கான பலன் என்ன சொல்லப்பட்டது, அதை நாம் மாற்றக்கூடாது, மாற்றவும் முடியாது. வெட்டுப்பார்வை, எட்டுப்பார்வை என்பது வெட்டுப்பார்வை என்று சொல்லப்பட்டது. வெட்டு 1 துண்டு 2. அப்போ 12ஆம் பாவத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று கூறியதற்கான காரணமும் நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். இதுபோல 12ஆம் பாவத்திலே ஒரு பாவகிரகம் இருந்து செவ்வாயால் 8ஆம் பார்வையால் பார்க்கப்பட்டாலும் கூட அந்த திசை நடந்தால் கண்டிப்பாக பாதிப்படையும். இப்போ ராகுவோ கேதுவோ சனியோ லக்னத்திற்கு பாவகிரகங்கள் லக்னத்திற்கு 12ஆம் பாவத்திலிருந்து திசை நடத்திட்டு இருக்குது, அல்லது செவ்வாய் திசை நடத்திட்டு இருக்காரு. ஒன்று பார்வையை வாங்கக்கூடிய கிரகம் திசை நடத்தலாம், அல்லது பார்வையை கொடுக்கக்கூடிய கிரகம் திசை நடத்தலாம். இப்படி நடத்தினா 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, செவ்வாய் திசை நடக்கிறது. இப்போ கல்யாணம் பண்ணுறோம், இந்த செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் பார்வையாக 12ஆம் பாவத்திலே போய் விழுவுது. அங்கே ஒரு கிரகம் இருக்குது, அது சனி பகவான் இருக்கலாம், ராகுவாகவோ கேதுவாகவோ இருக்கலாம். அப்படி அது ராகு பகவானாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க வர்றாங்க. இப்போ எப்படி பார்க்குறது? செவ்வாயினுடைய 8 பார்வையை அது அந்த இடத்துல அந்த கிரகத்துக்கு 12ஆம் பாவத்துக்கு கொடுத்துருக்கு. செவ்வாய்ங்கிறது 8 பார்வையாக பார்க்குறாரு, வாங்கிறது ராகு வாங்குறாரு. இப்போ யாருக்கு பாதிப்பு? 12ஆம் பாவத்திற்கு பாதிப்பு, ராகுவுக்கு பாதிப்பு. 12ஆம் பாவம் என்ன? ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன? உறங்கும் இடம், சயனஸ்தானம் இல்லையா, ஆலோபனம் செய்யும் இடம் அப்படி சொல்கிறோமா இல்லையா, ரகசிய அறை அப்படி சொல்கிறோமா இல்லையா. எதுக்கு சொல்கிறேன்னா அது ஒரு ரகசியமான இடம், கணவன் மனைவி கூடும் இடம் அப்படிங்கிறது ரகசிய அறை, உறங்கும் இடம் அப்படி சொல்கிறோம். ஓய்வெடுக்கும் அறை சொல்கிறோம். அப்போது ஓய்வெடுக்கும் அறையிலே கணவன் மனைவி உறங்கக்கூடிய இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து ஒரு பாவகிரகத்தால் பார்க்கப்பட்டால் அங்கே அவன் நிம்மதியாக உறங்க முடியுமா? முடியாதல்லவா? எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதி தானே இது. நாம் ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே இருக்கக்கூடிய 12ஆம் பாவத்தை நாமளாக வகுத்தோம், ஏற்கனவே சொல்லப்பட்ட விதி தானே அது. அது குடும்பஸ்தானம் சொல்கிறது, போகஸ்தானம் சொல்லப்பட்டது, படுக்கையறைன்னு சொல்லப்பட்டது தானே. அதெல்லாம் நிஜம்தானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. சந்தேகத்தோடு நம்ம பேசலை, சந்தேகமே இல்லாமல் தான் பேசுகிறோம். 12ஆம் பாவம் என்பது அப்படி பாவகிரகங்களிலிருந்து ஒரு பாவகிரகத்தால் பார்க்கப்பட்டால், பாவகிரகம் பார்க்கக்கூடிய திசை நடந்தாலும் சரி, அந்த பார்வையை பெற்றுக்கொள்ளும் கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சரி, அந்த 12ஆம் பாவம் பாதிக்கப்படுமா? அப்போ யாரால் பாதிக்கப்படுகிறது என்றால், இந்த 12ஆம் பாவத்தில் எந்த கிரகம் நின்றதோ அந்த கிரகம் பாதிக்கப்படுகிறது. ராகுவாக இருந்தால் ராகு பாதிக்கப்படுகிறார், கேதுவாக இருந்தால் கேது பாதிக்கப்படுகிறார், சனியாக இருந்தால் சனி பாதிக்கப்படுகிறார். சுபகிரகங்களுக்கு பொருந்தாது. ஏனென்றால் பாவகிரகங்களுக்கே பாவத்தன்மை அதிகம். எனவே சுபகிரகங்களுக்கு விழுந்தாலும் கூட இவ்வளவு பாவத்தன்மையை அது பெறாது. சொல்லப்போனால் அந்த பாவத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை உமிழ்ந்துவிடும். சுபகிரகங்கள் மேலே வந்தால் அது உமிழ்ந்துடும், பாவகிரகங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றோம். அதனால 12ஆம் பாவத்தில் ராகு இருந்து இது மாதிரி 8 பார்வை செவ்வாயை பார்த்தால் அந்த ஜாதகத்திற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராகு நட்சத்திரத்திலே பிறந்த திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்யக்கூடாது. இந்த ஜாதகம் பிறக்கும் போதே இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஜாதகத்தில் இருக்கிறதுனால சொல்லக்கூடாது, தசா புத்தி அந்தரங்கள் நடைமுறையில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒருக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா யாருக்கு? இந்த பையன் ஜாதகத்துக்கு, இது பையன் ஜாதகம்,
பையன் ஜாதகத்தில் ராகு 12ல் இருக்காரு, செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு. பாதிக்கப்பட்டது ராகுன்ட்டோம். இப்போ ராகு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பொண்ணு இப்போ ராகுவாக வரக்கூடாதுங்க. பொண்ணு ராகுவாக வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அப்போ ராகுங்கிறது என்ன? ராகுங்கிறது எனக்கு வந்தாலும் ராகு தான். இந்த உலகத்தில் யாருக்குமே ராகுன்னா ஒருத்தர் தான். தனித்தனி என் ஜாதகத்தில் இருக்கிற ராகு வேற, உன் ஜாதகத்தில் இருக்கிற ராகு வேற கிடையாது. இந்த உலகத்திற்குமே ஒரே ஒரு ராகு தான் உண்டு. எனவே என்னுடைய ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டால் அந்த ராகுவால் நான் பயனடைய முடியாது. எனவே ராகு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யாதே, ராகு நட்சத்திரத்தில் பிறந்த ஆணை திருமணம் செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அப்பா ஜோதிட சூத்திரம். இது என்னன்னா ஒரு விதி தான், ஜோசியம் பார்த்து பலன் சொல்லக்கூடிய விதி தான். அந்த விதியவே தான் விதியாக சொல்கிறோம், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சொல்கிறோம். அப்போ எத்தனை விதிகள் இது வந்து பயன்படுது, எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அப்போ அந்த பலன்களைத்தானே விதின்னு சொல்லப்படுறோம். ஜோதிட நூல்களில் கூட விதி அப்படி தானே வகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படி இருந்தால் சேர்த்தாதீங்க. அப்போது சரி, அந்த நட்சத்திரத்தில் பிறக்கலை, பரவாயில்ல. இப்போ ராகு திசை ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ அந்த ராகு அங்கே முழுசாக்கார். ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டா அந்த அந்தரம் முடியறதுக்குள்ளே அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஜாதகத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம இன்னொரு இடத்துக்கே போகல, நம்ம ஜாதகத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கா, யாரால் பாதிக்கப்பட்டிருக்கா, எந்த பாவம் பாதிக்கப்பட்டது, எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டது, பாதிக்கப்பட்ட கிரகம் எது, பாதிப்பை தந்த கிரகம் எது, இவ்வளோதான். நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம வேறு எங்கேயாச்சும் போகிற வேலை இருக்கா, அம்சத்துக்கு போகிற வேலை இருக்கா, அல்லது திரைக்காணத்துக்கு போகிற வேலை இருக்கா, எங்கேயாச்சும் போகிற வேலை இருக்கான்னா இல்லை ராசி கட்டத்துக்கு நடக்குதா இல்லையா? அதுதான் நம்ம சுலபமாக. இப்போ நம்ம வந்து என்ன, பல விதமான சாஸ்திரங்களை படித்து பல நூல்களை படித்து நிறைய படிச்சுட்டே போனால் எத்தனையோ படித்தாலும் கடைசியாக விதிகள் எப்படி செயல்படுகின்றன, அவை எப்படி சூட்சுமமாக செயல்படுகின்றன, அந்த சூட்சுமம் எப்படி காரணமாக மாறுகிறது, அந்த காரணம் எப்படி காரியத்தை செய்து முடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஜாதகத்தை பிரித்து பார்க்குறோம், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ஒரு பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா ராகு தசை சனி புத்தி நடப்பில் இருக்குது. நம்ம பார்க்குறப்ப ராகு தசை சனி புத்தி நடப்பில் இருக்குது. திருமணம் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பார்க்குறதுக்கு கேட்கறதுக்காக அப்படி வராங்க. இந்த ஜாதகம் இப்போ ராகு தசையில் சனி புத்தி நடக்குதுன்னா லக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், மீன லக்கணம் போட்டுக்குங்க. மீன லக்கணத்தை போட்டுக்கிட்டாக்கா லக்கணத்தில் கேது இருப்பார், லக்கணத்துக்கு 7ல் ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போது நாகதோஷ ஜாதகம் இது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக லக்னத்துக்கு 12ல் சனி பகவான், அவருடைய வீடு தானே, ஆட்சி வீடு தானே, ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் இதெல்லாம் பெற்று திகழக்கூடிய சனி பகவானுக்கு பலமான வீடு தானே. லக்னத்திற்கு 12லே சனி பகவான் இருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், ராகு திசை சனி புத்தி. இப்போது அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய விதிகளை நான் இன்னும் கொஞ்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக நம்ம எப்படி ஒரு வழி வகுத்திருக்கோன்னா, என்னுடைய கோணம்னா நான் சொல்கிறேன், பலரும் பலவிதமான, அதாவது ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் எந்த அலைவரிசையில் சென்றார்களோ அந்த அலைவரிசையில் கிடைக்கக்கூடிய பலன்களை மக்களுக்கு எடுத்து கொண்டு வந்து சேர்ப்பது தான். அவ்வளோதான். நான் தான் சிறந்தது, நீ தான் சிறந்ததுலாம் கிடையாது. எந்த அலைவரிசையில் விடை கிடைத்தாலும் அது மக்களுக்கு சொந்தமானது, நாட்டுக்கு சொந்தமானது, சாஸ்திரத்துக்கு சொந்தமானது. ஒருத்தருக்குமே சொந்தமானது எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு சொந்தம்னு நினச்சாலே பெரிய பிரச்சனை தான். நான் எதுக்காக கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் கற்றுக்கிறேன். நானே வச்சுக்கிறதுக்கு ஜோசி கற்றுக்கணும் தேவையில்லையே. அப்போ நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா அது எப்படி கொடுக்கணும், உண்மையானதாக கொடுக்கணும். நான் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கக்கூடாது. நாளைக்கு தப்பாக சொல்லிட்டு போனாக்கா எல்லா குடும்பமும் கெட்டு போயிடும். அதனால் நம்ம இந்த விதிகளை சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் லக்கணம் மீன லக்கணம் கேது இருக்கார், லக்கணத்துக்கு 7ல் ராகு இருக்கார். இப்போ ராகு திசை நடந்துச்சுன்னா ராகுங்கிறவர் யாருன்னாக்கா 7ல் இருக்கார். அப்போ என்ன சொல்கிறோம், லக்கணம் 2 7. அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின்படி லக்கணம் அல்லது லக்னாதிபதி, 2ஆம் பாவம் அல்லது 2ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவம் அல்லது 7ஆம் பாவாதிபதி, இந்த 3 தொடர்புகள் தசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ அந்தர்நாதனுக்கோ கிடைத்தால் அவர்களுக்கு திருமண காலம்னு அர்த்தம். இந்த விதி லக்ன தொடர்பு வரணும், லக்ன தொடர்பு வரணும் அல்லது லக்னாதிபதி தொடர்பு வரணும், 2ஆம் பாவ தொடர்பு வரணும், 2ஆம் பாவாதிபதி தொடர்பு வரணும்.
7ஆம் பாவ தொடர்பு வரணும் அல்லது 7ஆம் பாவாதிபதி தொடர்பு வரணும். இதுலேயும் கூட நம்ம சொல்லிட்டோம், எந்த கிரகமாக இருந்தாலும் லக்னத்தில் நின்றால் லக்னத்திற்கான பலனை அது தரும். 2ஆம் பாவத்தில் எந்த பாவாதிபதியாக இருந்து 2ஆம் பாவத்தில் நின்றாலும் அவர் 2ஆம் பாவ பலனை தருவார். எந்த பாவாதிபதியாக இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் நின்றால் அவர் திசை நடந்தால், புத்தி நடந்தால், அந்தரம் நடந்தால் அவர் 7ஆம் பாவ பலனை தருவார். அப்போது லக்னாதிபதி லக்னத்திலேயே இல்லை, அவர் வேற எங்கேயோ போயிட்டார் அப்படின்னா அவர் எங்கே இருந்தாலுமே கூட லக்னத்தில் கிரகம் இல்லாவிட்டால் அவர் லக்னத்திற்கான வேலையை செய்து கொண்டே இருப்பார். 2ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்திலே இல்லை, அவர் எங்கேயோ போயிட்டார், எங்கிருந்தாலும் சரி 2ஆம் பாவத்தில் கிரகம் இல்லாவிட்டால் அவர் 2ஆம் பாவ வேலையை செய்து கொண்டே இருப்பார். 7ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்திலே இல்லை, அவர் வேறு எங்கேயோ இருக்கார், 6, 8, 12லேயே மறைஞ்சே போயிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, அப்பொழுதும் கூட அவர் அந்த 7ஆம் பாவத்திற்கான வேலையை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கால் அப்படி 6, 8, 12இல் மறைந்து போயினார் அப்படின்னா அதை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னா வெறும் பாவத்தை கொண்டு தீர்மானிப்பதல்ல. அதான் சொல்கிறேன், பாவகாரகம், ராசிகாரகம், கிரகக்காரகம் என்ற 3 நிலைகளை ஒப்பிட்டு பார்த்து மறைந்தது என்று சொல்லணும். எப்படி? இப்போ ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ கும்ப ராசியில் இருக்கார். கும்பம் தான் 12ஆம் பாவம் நம்ம சொல்லியிருக்கிறோமா இல்லையா? இப்போ நம்ம எடுத்து போடுறோம், ஒரு விஷயத்துக்கு சொல்கிறோம், அந்த பாவம் மறைஞ்சு போச்சான்னு சொல்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த ராகு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் பாவத்திலே இருக்கிறார். இப்போ 7ஆம் பாவாதிபதி யார்? அவரையே நம்ம எடுத்து போடலாம். இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி யாருன்னாக்கா புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு 12ஆம் பாவமாகிய கும்ப ராசியிலே சதயம் நட்சத்திரத்திலே நின்றார் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த நட்சத்திராதிபதி யார்? ராகு. இப்போது 7ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் நின்றது 12ஆம் பாவம், அவர் நின்ற சாரம் ராகு சாரம், அந்த ராகு நின்றது 7ஆம் பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதன் வந்தார்னா 7ஆம் பாவ தொடர்பை கொடுத்துடுவார். இப்போ 7ஆம் பாவாதிபதி மறைஞ்சிட்டாருன்னு இங்கே சொல்ல முடியாது. 7ஆம் பாவாதிபதி மறைஞ்சு தான் இருக்கார், 6, 8, 12 மறைஞ்சு போயிட்டார். ஆனால் அவர் 7இல் நின்று ராகு சாரம் ஏறியதால் இப்போ அவர் தசாநாதனாக இருக்கார் இல்லையா? ராகு தசாநாதன் தானே, உயிரோடு தான் இருப்பான். தசாநாதனால உயிரோடு இருந்தால் தான் தசாநாதன். புத்திநாதனுக்கும் அதே மாதிரி தான், அந்தர்நாதன் அதே மாதிரி தான். இப்படிலாம் பேர் சொன்னோம்னா அவங்களாம் உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தசாநாதன், புத்திநாதன், அந்தர்னுடைய கால்களில் ஏறி நின்றால் அவன் எந்த பாவத்தில் இருக்கானோ அந்த பாவ தொடர்பை அவன் கொடுத்து விடுவான். இப்போ புதன் 7ஆம் பாவாதிபதி 12இல் மறைந்தார். 12இல் மறைந்த ராகு சாரமேறி அந்த ராகு லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் நின்றார். எனவே 7ஆம் பாவ தொடர்பை புதன் கொடுப்பார். இப்போ 7ஆம் பாவாதிபதி மறையவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். இப்போ இது எந்த நூல்லையாச்சும் இருக்கா அப்படின்னா எந்த நூலில் இருக்கோ இல்லையோ, விதிகள், இது விதி தான், இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி தான். எந்த நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் நின்றதோ அது எந்த பாவத்தில் நின்றது அந்த பாவ தொடர்பை கொடுக்கும். இப்போ கேபி ஜோதிடமே பூராமே அப்படி தான். கேபி ஜோதிடம் என்ன நினைக்கிறீங்க? நட்சத்திர சாரம் தான் பூராமே. அவன் பாவம் அதை வச்சு பாவத்தை எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கிரக காரகத்தை பெருசாக பேச மாட்டாங்க. நாடி ஜோதிடத்தில் எடுத்துக்கிடுங்க, கிரக காரகத்தையே கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க, லக்னம் இல்லைம்பாங்க, அதே சமயத்தில் இருக்கும்பாங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாவங்கள் இல்லைம்பாங்க, சிலர் இருக்குதும்பாங்க. அப்போ என்னடான்னாக்கா காரகம் மட்டும் போதும், 2 கிரகங்களை 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் போதும், அதை கொண்டு நாம் பலன் சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷம் படிச்சிருக்கேன் நாடி ஜோதிடம். அப்போ என்னன்னா நம்ம மண்டையில் ஏறல, அது பெரிய ஒரு கணித முறை. ஏன் மண்டையில் ஏறல? நான் என்ன பண்ணுறது? என் மண்டையில் ஏற முடியல. அதனால் எனக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இப்போ என்னை போல் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சிக்கிறது? என்னை போல் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சிக்கிறது? எல்லாருமே டேலண்டான ஆளுங்களாக இருப்பாங்களா என்ன? எல்லாருமே எம்ஏ பிஏ ஐயா படிச்சிருக்காரு இல்லையா, பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, அவர் போல் எல்லாருமே அதே மாதிரி படிப்புக்கு வந்து அதுக்கு படி ஜோசியம் கற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. நாங்களாம் சாதாரணமான படிப்பு உண்டானவங்க தானே, எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே படிப்பு முடித்தவங்க. ஆனால் நானும் ஜோசியத்தில் வந்துட்டேன். ஆனாலும் ஜோதிடம் என்னுடைய உயிர், அது என்னுடைய நான் விரும்பக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இருக்குது. நான் அதை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அளவுக்கு அது உள்முகமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் ஆனாலும் கூட பாதிப்பு நான் பாதிப்படைந்தது கிரகங்களால் அல்ல, நான் செய்த வினையால் என்பதை உணர்ந்தேன். கிரகங்களால் நான் பாதிக்கப்படவில்லை, நான் செய்த வினையால் பாதிக்கப்பட்டேன். இதை உணர்ந்த காரணத்தினால் நான் மற்றவர்களை குறை சொல்வதில்லை, குற்றம் சொல்வதில்லை. நான் செய்த கர்மா என்னை வந்தடையும், நீங்கள் செய்த கர்மா உங்களை வந்தடையும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் அனைவருக்குமான பலனாக கூறுகிறது.
அப்போது இந்த இடத்துல இப்போ 7ஆம் பாவத்துக்கு நம்ம பலன் சொல்லிட்டோமா இல்லையா? 7ஆம் பாவாதிபதி மறையலைன்னு நம்ம சொல்லிட்டோமா இல்லையா? அது போல தான் இப்போ ராகு 7ஆம் பாவத்தில் நின்றால் திசை நடத்துகிறாரு. இப்போது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12 நிற்கிறாரு. அவர் செவ்வாய் சாரத்தில் நின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல நமக்கு என்ன லக்ன தொடர்பு ஒன்று வேணும். இப்போ லக்னம் அப்படிங்கிறது என்ன மீனத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ மீனத்தில் இருந்துன்னா குரு பகவானுடைய தொடர்பு வேணும். இப்போ 7ஆம் பாவத்தில் வந்து ராகு இருக்கார். இப்போ ராகுவோட யார் இருக்காங்கன்னா குரு இருக்கார். ராகுவோட குருவும் இருக்கார். அதனால் என்னாச்சுன்னா அந்த ராகு வந்த உடனே அந்த குரு அந்த லக்ன தொடர்பு இந்த ராகுவுக்கு கிடைத்து விட்டது. இப்போ 2ஆம் பாவ தொடர்பு, இப்போ லக்ன தொடர்பு 7ஆம் பாவ தொடர்பு ராகுவுக்கு இருக்குது. 2ஆம் பாவ தொடர்பு வேணும். 2ஆம் பாவாதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கார் தெரியுங்களா? கடக ராசியில் இருக்கார். அந்த ஜாதகத்தில் கடக ராசியில் இருக்கார், நீச்சமாக இருக்கார். அதானே நான்லாம் நீச்சம்தான் சொல்லுவேன். வந்து நாடி ஜோதிடக்காரங்களுக்கு நீச்சமும் கிடையாது உச்சமும் கிடையாதுங்கிறாங்க. அதனால தான் எனக்கு அந்த ஜோசியம் புரியலைன்னு நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தையாக. அதனால் இந்த சனி பகவான் இப்போ ராகு திசையிலே சனி புத்தி நம்ம சொல்லிட்டோம். ராகு 7இல் நின்றார், லக்னாதிபதியை தொடர்பில் பெற்றார். 7ஆம் பாவத்தில் நின்றார், லக்ன 7ஆம் பாவ தொடர்பை பெற்றுவிட்டார். இப்போ 2ஆம் பாவ தொடர்பை பெற்றால் திருமணம். சனி பகவான் 12ஆம் பாவத்திலே நின்று அவிட்ட நட்சத்திரத்திலே நின்றார். அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி யார்? செவ்வாய். அவர் எத்தனாம் பாவாதிபதி? அவர் 2, 9 கூடியவர். திருமணத்துக்கு நமக்கு தேவை என்ன சொல்கிறோம்? 2ஆம் பாவம் போதுமானது நாம் சொல்கிறோம். 9ஆம் பாவம் கூட இருக்கட்டும், ஆனால் 2ஆம் பாவாதிபதி இல்லாமல் திருமணம் இல்லை அப்படின்னா. இப்போ ராகு திசை சனி புத்தி வந்தது. சனி புத்தி வந்தது. அந்த சனி புத்தியில் என்ன பண்ணாங்க? சனி அந்தரமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொண்ணு பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க. 15 நாளில் பொண்ணு போயிட்டான். என்ன மாதிரி ஏன் போயிட்டா? அப்போ கல்யாண காலம் தானே வந்து தானே கல்யாணம் நடந்துச்சு, நியாயமானது தானே. கல்யாண காலம் வந்து தானே கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ ஏன் போனா? எப்படி பிரிஞ்சாங்க? கல்யாண காலத்துக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. கல்யாண காலங்கிறது கல்யாண காலத்தில் கல்யாணம் நடந்துட்டாக்கா கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிறது எந்த விதியும் அங்கே சாஸ்திரமும் கிடையாது. கல்யாண காலங்கிறது அப்படி தான். அப்போ கல்யாண காலங்கிறது கல்யாணம் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நடந்த கல்யாணம் பிரிஞ்சு போகிறதுக்கான காரணத்தை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2வது என்ன? கல்யாண காலம் செஞ்சோம், கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை வைக்கும்போது தான் அந்த காரியம் ஏன் நடந்தது, பிரிவினை ஏன் வந்தது, அதுதான் காரியம். அந்த காரியம் நடந்ததற்கான காரணம் என்ன, அந்த காரணத்திற்கான சூட்சமம் என்ன, இதுதான். இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, அது என்ன காரணம்னா யாரை திருமணம் செய்து கொண்டான் இந்த பையன் அப்படின்னு சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவன் பிறந்தது கிருத்திகை நட்சத்திரம், அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உத்திரட்டாதி நட்சத்திரம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க. எப்படி பிரிஞ்சு போயிட்டான்? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படி அல்ல. என்ன நடந்ததுன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அந்த அதிபதி யார் சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சனி பகவான். கரெக்ட். இப்போ இதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. நான் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் இதே மாதிரி ஒப்புதலுடைய கருத்துக்கள் தான். ஒருவர் கூட இல்லைன்னு சொல்கிற மாதிரியான விஷயத்தை நான் சொல்ல போகிறதே இல்லை. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கிறார், அது பிரச்சனை இல்லை. அவர் ஆட்சியாக இருக்கிறார், பிரச்சனை இல்லை. மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நின்ற நட்சத்திரம் எது? அவிட்ட நட்சத்திரத்திலே நின்றார். அவர் நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்றுவிட்டார். இப்போ என்னாச்சு? சனி நட்சத்திரத்திலே பிறந்த பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டதால் இவர் 15 நாள் கூட அந்த பொண்ணு பிழைக்கலை, பிரிஞ்சு போயிட்டான். ஏன்? நீச்ச கிரகச்சாரம் ஏறிய பெண். இந்த சனி பகவான் செவ்வாயினுடைய நீச்ச கிரகச்சாரம் ஏறியதால் இந்த சனியை அந்த செவ்வாய் குடும்பாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்ந்து போச்சா? இப்போ எங்கேயாச்சும் நம்ம போகணுமா? ராசிக்கோடு நிறுத்திக்கிட்டோம். அம்சத்துக்கு போகணுமா? அந்த உள்ள அடுக்கக்கூடிய ஏராளமான அடுக்குகள். ஜோதிடம் சாதாரணமானதில்லை. மண்டையை குடைஞ்சா கூட வராது. மண்டையை குடைஞ்சி உள்ளே போனால் கூட 100 மைல் போனாலும் வராது. அவ்வளோ பெருசு ஜோசியம். உலகம் எவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசு ஜோசியம். இப்போ உலகம் தானே இந்த ஜோசியம்னு சொல்கிறோம். 12 ராசி கட்டம்னா உடம்புன்னு சொல்கிறோம். அந்த 12 ராசி கட்டம் தான் இந்த உலகம். சொல்ல முடியுமா? இந்த உலகத்தினுடைய எல்லைக்கு நம்ம போக முடியுமா என்ன? அப்போது இந்த உடம்புக்குள்ளே பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவு சுலபமாக பார்க்கலாம். அவ்வளவுதான். நம்ம அண்டத்தில் போய் பார்த்தோம்னா காணாது போயிடுவோம். இந்த விஷயத்தை நாம் உடம்பை விட்டு வெளியே போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா நாம் காணாமல் போயிடுவோம். நம்மளையே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நாம் எப்படி இன்னொருத்தருக்கு பலன் சொல்கிறது? இப்போ நானே என்னை வந்து காணாது போய் தொலைச்சிவிட்டேன் அப்படின்னா
என்னை கண்டுபிடிச்சி கொண்டாந்து இந்த உடம்புக்குள்ளார உட்காருக்கிறதே பெரும்பாடு. நான் எப்படி மற்றவங்களுக்கு பலன் சொல்கிறது? ஆக நான் தொலைஞ்சு போகாமல் இருக்கணும். நான் தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல எனக்கு ஒரு வழி தெரியணும். நான் என்னை தொலைக்காமல் என்கிட்ட நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு என்கிட்ட இருக்கணும். நான் உணர்வோடு தான் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன், அறிவோடு தான் இருக்கிறேன், தெளிவோடு தான் இருக்கிறேன், விதிகளை உணர்ந்தவனாக இருக்கிறேன். இது மாதிரியான எல்லா விதமான கோட்பாடுகளும் நம்ம கூட இருந்தால் தான் நாம் ஒரு விஷயத்தை எந்த விதமான பிசுறு இல்லாமல் சொல்ல முடியும். ஏதோ ஒன்று நம்ம படிச்சுட்டுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு 10 வருஷம் கழித்து அது அப்படி இல்லைப்பான்னு மாற்றிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு சரின்னு சொன்னவனுக்கு இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் நான் போய் சண்டைக்கு போக முடியாது. அது மாதிரி தான் ஜோசியத்துலேயும் இன்றைக்கி இருக்குது. நான் யாரையும் குற்றம் சொல்லலை. 2015ஆம் ஆண்டு வரை இந்த நிலையில் தான் நானும் இருந்தேன். அப்படி தான் இருந்தேன். 100 ஆண்டு கால பாரம்பரியமுடைய எனது குடும்பத்தில் கூட இன்னும் பலர் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நான் ஏதோ காரணங்களால் இறைவனிடம் மன்றாடி பெற்ற வரத்தினால் இந்த சூட்சமங்களை அறிந்தேன். எனவே அந்த சூட்சமங்களை, அந்த சூத்திரங்களை ஜோதிடர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடுத்தால் உலகம் பயனடையும். சாஸ்திரத்தின் பயன் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இதுதானே சத்தியம். இப்போ நான் என்ன சேவை செஞ்சேன்னாக்கா என்ன சேவை செய்ய முடியும்? என்கிட்ட இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை கொடுத்தாக்கா சேவை நிறைவேறுமா? எவ்வளோ கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஒரு அளவு தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஏன் இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் இந்த சேவையானது என் உயிர் உள்ளவரை, என் உணர்வுள்ளவரை, எனக்கு பேச்சு வரும் வரை நான் பேசிக்கொண்டே இருக்கலாம், கொடுத்து கொண்டே இருக்கலாம், மற்றவர்கள் வாங்கி கொண்டே இருக்கலாம், பயனடைந்து கொண்டே இருக்கலாம். அது மாதிரி இந்த சாஸ்திரத்தினுடைய நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சொல்கிறது, ஒரு ஜாதகம் வருது, நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு தசை நடக்குது, அந்த தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வக்ரகதியில் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு தசாநாதன் நடக்கிறான், குரு தசையே வச்சுக்கிடுங்க. சூரியனுக்கு 7ஆம் இடத்திலே குரு. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அதிவக்ரம்னு பேர். 5ஆம் இடத்தில் இருந்தால் பாலவக்ரம், 6, 7, 8 இருந்தால் அதிவக்ரம் என்று பேர். இப்போ 7ஆம் இடத்தில் இருந்தால் அதிவக்ரம் அப்படின்னா எந்த கிரகம் சூரியனுக்கு 7 இருந்தாலும் அதிவக்ரகதியில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதிவக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்குது, ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அல்லது வேறு பாவத்தில் கூட இருக்கட்டும், எந்த பாவத்தில் வேணால் இருக்கட்டும், அதிவக்ர கிரகத்தினுடைய திசை நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அதிவக்ரகதியில் இருக்கக்கூடிய திசை நடந்தால், புத்தி நடந்தால், அந்தரம் நடந்தால், அந்த காலகட்டத்திலே நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, அந்த வீடு கூட பாதியில் நின்று போயிடும். ஏன்னா வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கோபத்தில் இருக்கிறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த 6, 7, 8 இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிவக்ரகதியில் இருக்கிறது அப்படின்னு. இப்போ அதிவக்ரகதியை பற்றி எந்த நூல்லையும் பெருசாக பேசவே இல்லை. வக்ர கிரகத்தை பற்றியே பெருசாக பேசலை, ஆய்வுகளே கிடையாது. அஸ்தங்க கிரகத்தை பற்றியும் பெருசாக ஆய்வுகள் இல்லை, யாரும் பேசலை. ஆனால் அவைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் அநேகம் கோடி. ஏன்னா அது மறைக்கப்பட்டது, யாராலும் அது பேசப்படவே இல்லை, ஆய்வு செய்யப்படவே இல்லை. வக்ரம்னா என்ன, அது என்னப்போ அப்படின்னு அப்படி லேசாக விட்டாங்க. ஆனால் அதிவக்ர கிரகம் திசை, புத்தி, அந்தரம் நடத்தக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் பாதியில் நின்றுவிடும். இப்போ கல்யாணமாக இருந்தால் என்ன ஆகும், நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. இது ஒன்று. இதோடு மட்டுமல்ல, அந்த அதிவக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இப்போ குரு அதிவக்ர கதியில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த குருனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நிற்கிது. சுக்கிரன் எங்கே வேணால் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், குருனுடைய நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கலாம், அது துலா ராசியில் இருக்கலாம், அல்லது கும்பத்திலோ மீனத்திலோ எங்கே வேணால் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. குருனுடைய நட்சத்திரம் தான் முக்கியம் நமக்கு. அப்போ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்திலே குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். அந்த வக்ரம் பெற்ற குருனுடைய நட்சத்திரத்திலே எந்த கிரகம் இருக்கிறதுனா ஏதோ ஒரு கிரகம் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நான் சுக்கிரனை சொல்கிறேன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த குரு அதிவக்ரகதியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போது அந்த சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருப்பதால் நம்ம என்ன பண்ணோம், அந்த சுக்கிரனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த குரு அந்த சுக்கிரனை மறுக்கிறார். அப்போ சுக்கிர நட்சத்திரம் என்ன ஆகும்,
அந்த குருனுடைய திசை வரும் பொழுதோ புத்தி வரும் பொழுதோ அந்த சுக்கிரனை மறுத்துவிடும், அந்த கல்யாணத்தையே ரத்து பண்ணிவிடும். வக்ர கிரகங்களுடைய சாரம் ஏறிய கிரகத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது. நான் பழைய விதிகள்லேருந்து முற்றிலும் வேறுமாக நான் பழசெல்லாம் நம்ம தொடர்றதே இல்லை. இந்த 10 பொருத்தம் இருக்குது, அதுக்குள்ளேயே இருக்குது, நிறைய ரகசியங்கள் அதில் இருக்குது. 10 பொருத்தத்தையே இன்னும் நல்லா பார்த்தோம்னா 10 பொருத்தம் பார்த்தாலே கரெக்டாக கல்யாணம் பண்ணிடலாம். ஆனால் 10 பொருத்தம் பார்க்குறதுலேயும் கூட நிறைய மறைப்புகள் இருக்கிறது, காட்டப்படவில்லை. ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு தெரியுது, 2வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்பு அது தெரியலை, மறைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் பார்க்காதனால தானாகவே அது மறைஞ்சு போச்சு. அவ்வளோதான். நம்ம யாரையும் குற்றமெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் பார்க்காம விட்டுட்டோம், அது மறைஞ்சு போச்சு. ஒரு பொருளை துடைக்காம விட்டோம்னா எப்படி அழுக்கண்டி போயிடுதா இல்லையா? என்ன பொருள்னு தெரியாது. தங்கம் கூட பாருங்கள், கவனிக்காம விட்டிங்கன்னா அழுக்கண்டி போயிடும், தங்க நிறத்தையே மாற்றிவிடும், தங்கம்னே தெரியாது. தங்கம் தான் அழுக்கண்டி போனால் எப்படி தங்கத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? தொடச்சி பலன்னு வச்சுருந்தா தானே தங்கம். குப்பாண்டி போனால் தங்கம்னு உங்களுக்கு தோணுமே இல்லை? அதே மாதிரி தான் அந்த பாவம் அப்படி இயங்காவிட்டால், அல்லது அந்த பாபாதிரி இயங்காவிட்டால், அந்த கிரகம் இயங்காவிட்டால் யாருக்கு தெரியும்? அழுக்கண்டி போனதுனால அது வந்து செயலற்று போயிடும், பயனற்று போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறிய கிரகத்தை, அதிவக்ர கிரகம் அதான் நம்ம சொல்கிறோம். அதிவக்ரம்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமாக அதிவக்ரம் அதுதான் முக்கியமாக. இப்போ பாலவக்ரம்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அதிவக்ரம் 7ல் இருந்தால் அதிவக்ரம். அந்த கிரகம் என்ன பண்ணும்? சுக்கிரன் குருசாரம் ஏறி நிற்கிறாரு. இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, குருனுடைய திசையோ குருனுடைய புத்தியோ வரும்போது என்ன பண்ணும்? அந்த குரு அந்த சுக்கிரனை மறுத்து விடும், வெறுத்து விடும், சண்டை சச்சரவு வந்துடும், பிரிஞ்சு போயிடும். ஏன் தெரியாதுங்க, ஜோசியருக்கும் தெரியாது, இந்த ஜோசியம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கும் தெரியாது. எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, மண்டையை போட்டு உடைச்சாலும் தெரியாது. சில பேர் திதி நாள் நடக்குதும்பாங்க, சில பேர் கரணத்தினால் நடக்குதும்பாங்க, சில பேர் யோகத்தினால் நடக்குதும்பாங்க, சில பேர் முடக்கு ராசினால் நடக்குதும்பாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பார்க்கும் ஒரு அலைவரிசையில் எனக்கு தெரிவது போல் அவர்களுக்கும் அந்த அலைவரிசையில் அது தெரியக்கூடும். அதுதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் சரின்னு நான் சொல்ல வரல. நான் உங்களுக்கு சொன்னால் புரியுது இல்லையா? புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதுபோல மற்றவர்களும் அவர்களுடைய ஒரு அலைவரிசை இருக்கிறது. அவர்கள் கர்ணத்தின் மூலமாக அந்த அலைவரிசையை கண்டறியலாம், யோகத்தின் மூலமாக அலைவரிசையை கண்டறியலாம். பல கோணங்கள் இருக்கிறது, பல அடுக்குகள் இருக்கிறது. எந்த அடுக்கில் நின்றாலும் அவர்களுடைய சிந்தனை ஒருமுகமானால், அவ்வளோதான் சிந்தனை. எந்த அடுக்குகளில் யார் நின்றாலும் அவர்களுடைய சிந்தனை ஒருமுகமானால், ஒருமுகம்னா என்ன? நான் எதை சிந்திக்கிறேனோ அந்த சிந்தனை தவிர வேறு சிந்தனைக்கு நான் செல்வதில்லை, அதை நோக்கியே என்னுடைய பயணம் இருந்தால் அதுதான் ஒருமுகம் அப்படின்னு சொல்கிறது. ஒருமுகமான தியானம் இயற்கையாக யாருக்கு கிடைக்கிறதோ அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரோ அதன் மூலமாக அதை அவர் அடைந்துவிடுவார். அது கரணநாதனாக இருக்கலாம், யோகநாதனாக இருக்கலாம், தசாநாதனாக இருக்கலாம், புத்திநாதனாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பெயருடையதாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருமுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இடத்துல வெற்றியை தரும், புகழை தரும். இதுதான் இந்த இடத்துக்கு தேவை. அப்போ நான் சொல்கிறது தான் நிஜம், அவன் சொல்கிறது பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படி தெரிய வந்ததோ அதுபோல் வேறொரு அலைவரிசையில் இருந்தும் கூட இந்த பலனை எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றவங்கள நான் நம்புகிறேன். ஏன்னா இதுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய நுட்பம். அப்போ என்கிட்ட அவர் சொன்னார், இல்லை நான் கரணத்தை வச்சு நான் சொல்லுவேன், வேறு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஏதோ ஒரு அலைவரிசையிலேருந்து ஒரு விஜயை கண்டுபிடிச்சிருக்கீங்க, மதிக்கிறோம், நல்லது. இன்னொரு அலைவரிசையிலேருந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், அதையும் நம்ம மதிக்கணும் ஐயா. நான் சொல்கிறது தான் சரின்னு சொன்னோம்னா சண்டை சச்சரவு தான் பெருசாகும். இப்போ மதச்சண்டை, ஜாதி சண்டை மாதிரி கடைசியில் ஜோசியர் சண்டையாக முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் இடம் தராதிங்க. நீங்கள் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், எங்களை நீங்கள் மதிங்க, இதுதான் நாட்டுக்கும் ஜோதிடர்களுக்கும் நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் அவருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ ஏன்னா இப்போ பரணி பாரதியா நடத்தினார் நிகழ்ச்சி, அங்கே யார் வந்தார்? அந்த டிஎன்ஏ ஜோதிடர் வந்தார். அந்த ஜோதிடர் என்ன சொன்னார்? கேள்விகள் நீங்கள் கேட்டால்தான் நான் பதிலை சொல்ல முடியும், அப்போ தான் எனக்கு உள்ளிருந்து எழும். நான் எப்படி தனியாக பேசுகிறது? இப்போ என்கிட்ட யாரும் கேள்வி கேட்டால் நான் பேசுகிறேன், கேள்வி கேட்டால் பேசுகிறேன், விதிகளை தானே சொல்கிறேன். இதுக்கு என்ன போய் என்ன உள்ளிருந்து எழுதுன்னா வெளியிருந்து எழுதுன்னா சொல்லலாம். என்னமோ அவர் நல்ல மனுஷன் தான், என்னமோ அந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டார். அதுதான் சொல்கிறேன். அந்த நேரம் காலங்கிறது என்னன்னா, அந்த நேரத்தில் அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம்.
அவருடைய விதிகளை 4-5 விதிகளை சொல்லியிருந்தா கூட போதும். ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படி தான் சொன்னார். அப்போது யாரோ ஒரு கேள்வி கேட்டார். அந்த முதல் கேள்வி கேட்டவருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. இதெல்லாம் நீ கேட்காதன்னு அவர்கிட்ட ஒரு சலசலப்பாகி போச்சு. ஆனால் நாம் எந்த விதத்திலையும் யாரிடத்திலையுமே சலசலப்போ சஞ்சலமோ அச்சமோ பயமோ அது விரோத நுட்பங்களை கூட நான் பயன்படுத்துவதில்லை. நாம் ஏன்னா ஒருமுகமாக செல்லக்கூடிய எவருமே சலசலப்பை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா என்னுடைய தியானம் கலைந்துவிடும். உங்ககிட்ட சண்டை பிடிச்சின்னா என்னுடைய தியானம் கலைஞ்சு போயிடும். எனவே யோக மார்க்கத்தில் செல்லக்கூடிய எவருமே இந்த மாதிரியான சலசலப்புகளை செய்ய விரும்ப மாட்டார்கள். விரோதத்தை வளர்க்க மாட்டார்கள், அன்பை வளர்ப்பார்கள். அதுதான். நீ எனக்கு விரோதியாக கூட இருக்கலாம், எனக்கு எதிராக கூட நீங்கள் பேசலாம், ஆனால் உங்களை நான் எதிரியாக நான் பாவிக்க மாட்டேன், பதிவு செய்ய மாட்டேன். இயற்கை எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள பாடம் அதுதான். ஒருமுகத்திற்கு நான் செல்வதற்காக எனக்கு கதவுகளை திறந்து விடுவதற்கான மார்க்கம் எது என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். ஐயா, உங்க ஜாதகத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க, தசா புத்தி என்கிட்ட நான் பார்க்கல, அது வேற ஒருத்தருக்கு நடந்த பிற்பாடு இந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க, 15 நாள் கூட வாழல, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நாம் பார்த்தோம். ஐயா பாருங்கள், ராகு தசை நடக்குது, சனி புத்தி. இந்த சனி பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரம் ஏறி நிற்கிறாரு. செவ்வாய் 2ஆம் பாவாதிபதி. அப்போ லக்னம் 2-7 தொடர்புகள்லாம் கரெக்டாக கல்யாண காலம் வந்துருச்சு. சனி பகவான் செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரம் ஏறி நிற்கிறாரு. 2ஆம் பாவாதிபதி குடும்பாதிபதி நீச்சமாக இருக்கார். அதன் சாரத்திலே சனி ஏறி நிற்கிறாரு. அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த காரணத்தினால்தான் இவர் பிரிந்தார். இந்த சனி பகவானை சேர்த்தாமல் நீங்கள் வேற நட்சத்திரத்தை பொறுத்தும் சேர்த்திருந்தால் பிரிஞ்சிருக்க மாட்டார். இதுதான் விஷயம். அந்த இடத்துல சனி பகவான் நீச்சமாக இருக்காரா இல்லையா? இப்போ புத்தி நடக்குதா இல்லையா சனி? அப்போ அந்த ஒரு புத்திநாதன் நம்ம எதுக்கு தீர்மானிக்கிறோம்? ஒரு திசாநாதன் எப்படி தீர்மானிக்கிறோம்? அந்தர்நாதன் எப்படி தீர்மானிக்கிறோம்? அவர் எந்த ராசியில் நின்றார், எந்த நட்சத்திரத்தில் நின்றார், அந்த பலனை தானே தருவார். அப்போ சனி பகவான் நீச்ச ராசியிலே நிற்கும் பொழுது அவர் நீச்ச பலனை தருவாரா தரமாட்டாரா? அல்லது அந்த சனி பகவான் நீச்சத்தை அடைவாரா அடைமாட்டாரா? ஜோதிட சாஸ்திரத்திலே விதியே தானே. நாம் ஏதாவது மாற்ற முடியுமா? இந்த நீச்சமெல்லாம் பண்ண முடியுமா? அவர் எந்த சாரத்தில் நின்றார் அந்த பலனை தான் அவர் அடைவார். இதுதானே விதி. அப்போ அதனால் சொன்னேன், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ததால் இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்து போச்சு. சனி திசையில் பிறந்த பெண்ணை பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு சொன்னான். அவர் ஒத்துக்கிட்டார்ல. இது போல தான் இந்த ஜாதகத்தினுடைய ஒட்டுமொத்தமான பலன்களுமே இது மாதிரியான விதிகளில் தான் இருக்கிறது என்பதை நான் மிகவும் பணிவன்புடன் இந்த மன்றத்திற்கு தெரிவித்து, இன்னும் நிறைய விஷயங்களில் சம்பந்தமாக இருக்கிறது. காலமும் நேரமும் கூடி வந்தால் உங்களோடு கலந்து பேசி மகிழ்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். மணிகண்டன் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய கருணை என் மீதும் இந்த உலக மக்கள் மீதும் உங்கள் மீதும் பாயட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட கடல் நிறைய இருக்குது அவர்கிட்ட. வரக்கூடிய மாதங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிக்கலாம். மிகப்பெரிய அதாவது என்னென்னா, ஜோதிடத்தை உணர்ந்தால் மட்டும்தான் பேச முடியும். ஜோதிடம் என்னதான் சொன்னார் இல்லையா, நான் காதலிக்கிறேன் அப்படின்னார்ல, அது உண்மைதான். நான் மேடைக்கு இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? என் ஒய்ஃபுக்கிட்டே சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக லவ் பண்ணுறதே ஜோசியத்தை தாம்மா அப்படின்ட்டு இருக்கிறேன். உண்மை அதுதான். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிறது தப்பே கிடையாது. நான் இருக்கிறது இப்படி தான் இருப்பேன், இப்படி என்னை ஏற்றுக்கோ, அவ்வளோதான் அப்படின்ற விஷயத்த ஆணித்தரமாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் உண்மை. அதாவது என்னென்னா, ஜோதிடம் என்பது அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் ஜோதிடம் வரும். எல்லோருடைய ஜாதகம் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? எல்லா ஜாதகமும் உங்கள் கிட்ட வரப்போகிறதும் கிடையாது. அப்போ தனக்கு கிடைத்த ஆய்வுகளை எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும், உண்மையான ஒரு விஷயம், ஒரு நீசம் பெற்ற ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு காரகத்தை நம்ம என்றைக்கு உணர்கிறோமோ அன்னைக்கு தான் ஜோதிடத்தில் முதல் படி ஏறி நிற்கிறோம்னு அர்த்தம். இதுதான் விஷயம். ஸோ மிக அருமையாக தெளிவாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எல்லாத்துக்கும் அருமையாக பேசியிருந்தார். ஐயா அவர்களை தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் கைத்தட்டி பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாங்க.